நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த நாளிலே வேத பாடமாக மிகவும் விவாதத்துக்குரியதான ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பண்ண போறோம், சிந்திக்க இருக்கிறோம். சரியா? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். நாம் கடைசியாக சில பகுதிகளை சிந்திக்க வேண்டும் என்று கடைசி வேத பாடத்துல சிந்தித்தோம். அதுல 1 கொரிந்தியர் 11, யாக்கோபு 5வது அதிகாரம், அப்புறம் 1 பேதுரு. ஸோ நாம் அந்த 3 பகுதியை ஒரே நாளில் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை சிந்திச்சுட்டு கர்த்தர் சித்தமானால் வியாதிஸ்தர்களை மூப்பர்களை வரவழைப்பானாகிற பகுதியை இன்னொரு நாள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒருவர் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் யாரும் மைக்ல வாசிக்கிறீங்களா? 11ஆம் அதிகாரம் இந்த முதலாவது 18லிருந்து. நீங்க சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அது சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மாற்று பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவர் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் பெரியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் வந்ததல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு விடுதலை இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து சுத்தமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சொல்லி தருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போதமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினத்திற்கு வரும்படி போதனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனவரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இந்த பகுதியை நம்ம வாரந்தோறும் கூட வாசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம அடிக்கடி இந்த பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில நீங்க ஒன்றை மறந்துடாதீங்க, ரெக்கார்டிங்லாம் பண்றதுனால அது நம்முடைய பிரதான வேலை அல்ல. நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய பிரதானம். அதனால நீங்க பேசலாம், கேள்வி கேட்கலாம், அது ரெக்கார்ட்ல ஆனா ஆயிட்டு போட்டு இன்னும் பெரிய நாம என்ன இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அதை பதிவு பண்ணி உங்களெல்லாம் யாரும் கேள்வி கேட்கறதுக்கு. ஸோ அதனால ரெக்கார்ட் பண்றதுனால நீங்க யாரும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த பகுதியை நாம என்ன பண்ணணும், டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய நோக்கம். இப்ப இதுல முதலாவது, உங்களில் பிரிவினைகள் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு இந்த சபையில பிரிவினைகள் இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது குலோவையால் வீட்டாரால் கேள்விப்பட்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தை எடுங்களே. இந்த கடிதத்தை பவுல் அவர்களுக்கு எழுதுவதற்கு காரணம், 1ஆம் அதிகாரத்துல இவங்களுக்கு பவுலுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல 11. பாருங்களே, சபையில் சில பிரச்சனை இருக்கிறது. இந்த குலோவையால் சபையினுடைய பொறுப்பாளர்லாம் கிடையாது, ஆனால் சபையில் பிரிவினைகள் இருக்கிறது என்பதை, சபையை வழிநடத்தக்கூடிய அல்லது சபையில் முக்கிய
அந்த சபையை துவங்கிய பவுலுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இங்க இப்படி ஒரு பிரச்சனை என்ன ஆகிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. அதுலதான் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாமா அப்படிங்கறதுலாம் இவங்களுக்கு ஏற்பட்ட கேள்வி. அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பவுலுக்கு இங்க இருக்கிற யாரோ ஒருவர்னா இந்த குலோவையால் வீட்டார்னு வருதுல, இவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது, காணப்படுகிறது. இப்ப நாங்க பந்தி எப்படி ஆசரிக்கிறாங்க, இது எப்படி சரியா இருக்கும், நாங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா கூடாதா, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, கல்யாணம் பண்ணலாமா கூடாதா, இப்படி அநேக கேள்விகளை சந்தேகத்தை எழுதி இருக்கிறார், கேட்டிருக்கிறார். அப்ப அவர் அதற்கு பதில் தருகிற வண்ணமாகத்தான் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை நினைக்கிறார், அனுப்பியிருக்கிறார். வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 கொரிந்தியர் நிருபத்துக்கு முன்பாக பவுல் இன்னொரு கொரிந்தியர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மொத்தம் 4 கொரிந்தியர் எழுதப்படுகிறது. நம்ம கையில இருக்கிறது 2வது கொரிந்தியரும் 4வது கொரிந்தியரும். 1வது கொரிந்தியரும் 3வது கொரிந்தியரும் கையில இல்ல, அப்படிதான் நம்புறாங்க. அப்ப இந்த கடிதம் எழுதுவதற்கு முன்பாகவே அவர் ஒரு கடிதத்தை நினைக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அதை வாசித்த பின்பு சபையில் இருக்கிற சில பிரிவினைகளையும் சபையில் இருக்கிற சில கேள்விகளையும் எழுதி அவரிடத்துல அனுப்புறாங்க. அதற்கு பதிலாகத்தான் இந்த கடிதத்தை எழுதுறார். அப்ப அதுல ஒரு பிரச்சனை தான் என்னது, இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல என்ன வருது, கர்த்தருடைய பந்தியை குறித்து ஒரு பிரச்சனை வருது. அதுல முதலாவது சொல்லுகிறார், உங்களிடத்தில் பிரிவினை இருக்கிறது என்று நான் என்ன பண்ணுகிறேன், கேள்விப்படுகிறேன். பிரிவினை இருப்பது சரியா தப்பா? அந்த வசனத்துல உங்களில் பிரிவினை இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் தானே சொல்றாரு. பிரிவினை இருக்கிறது சரியா தப்பா? தவறு. அப்புறம் மொத்தம் 2 ஆன்சர் தான் இருக்கும். அவர் தவறுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் சரின்னு சொல்ல வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி. தவறுதான். பிரிவினை இருக்கிறது நாம என்ன நினைக்கிறோம், தவறு. அப்புறம் ஏன் இத்தனை சபை பிரிவு இருக்குது, நாமளும் போதா குறைக்கு இன்னொரு சபை பிரிவோட வச்சிருக்கிறோம். அப்ப இத்தனை கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒரே கொள்கை தானா? இல்ல, இவ்வளவு சபை பிரிவு இருக்குல்ல. இப்ப நாம ஒரு விஷயங்களை நம்புறோம், பெந்தகோஸ்தேக்காரன் என்று சொல்றோம், ஒயிட் அண்ட் ஒயிட் பெண்டிகாஸ்ட் சொல்றோம், அப்புறம் எகோவா சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். இப்படி கிட்டத்தட்ட சபைகள்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான வேர்ல்டு லெவல் பார்த்தா மெயின் திருச்சபைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 சபை பிரிவுகள் மெயின் திருச்சபையாவே இருக்குது, உலகளாவிய. அப்புறம் எங்களை போன்ற இண்டிபெண்டன்ட் சபைன்னு சொன்னோம்னு நாங்களாம் எந்த சபை பிரிவுல சேருவோம்? உங்களெல்லாம் நாங்க சபையாவே கணக்கில் எடுத்துக்கிறது. இப்ப இது போல ஏகப்பட்ட சிறிய சிறிய திருச்சபைகள் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்கல்ல. யாரை எடுத்துக்கிட்டோம் நீங்க, நாங்க எந்த சபை பிரிவையும் சார்ந்தவர் அல்லன்னு ஒரு கூட்டம் இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரும்போது அவர் ஒரு சபை பிரிவா மாறிடுவார், அப்படித்தானே? இப்ப அவங்கள ஃபாலோ பண்றவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஒரு சபை. இப்ப சகரியாபுடன் ஒரு சபை ஆரம்பிச்சாரு, இப்ப அவருடைய சபை ஏகப்பட்ட கிளை சபைகள் என்ன ஆகுது, ஆரம்பிச்சிருக்குது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் ஒரு சபை பிரிவாகத்தான் என்ன பண்ணுவார், கருதப்படுவார். இப்ப சாலமோன் தியோஸ் காஸ்பல் ஹால்னு ஒரு 3-4 இடத்துல என்ன பண்றாங்க, துவங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சபை தொடர்கிற போது அவங்களுடைய திருச்சபை என்னவாதான் காணப்படும், அது ஒரு சபை பிரிவாகத்தான் என்ன பண்ணும், காணப்படும். அது தவிர்க்கவே முடியாது. நீங்க ஒண்ணு நாம ஏதாவது ஒரு சபையோட என்ன இருக்கணும், டைப் ஆயிருக்கணும், இல்லைன்னா நாமளே ஒரு காலத்துல என்னவாயிருவோம், தனி சபை பிரிவாக என்ன பண்ணிடுவோம், காணப்படும். அப்ப இவ்வளவு சபை பிரிவுகள் கடவுளுக்கு எதிரான ஒரு கொள்கையோடு தான் பிரிவுகளை இருந்திருக்கிறார்களா? இது கடவுளுக்கு எதிரானதா? இப்ப நீங்க சொன்னீங்களே பிரிவுகள் தவறு அப்படின்னு, அப்பனா இவ்வளவு சபை பிரிவுகள் இருப்பது என்பது கடவுளுக்கு எதிரானதா? எங்களுக்கு தெரிஞ்சதா சொன்னோம். கொள்கைகள் சரி, இல்ல அப்படி இருக்கு. அப்ப சரியான்னு கேக்குறேன், பிரிவினைகள் இருக்கிறது ஓகேவா? ஆமா. சோ பிரதர் என்ன சொல்றாருன்னா, நாம பிரிவினை தவறுன்னு பொதுவா நம்புறோம், ஆனால் பிராக்டிகலா பார்த்தா அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாறு போல சில கொள்கையில என்னவா இருக்கிறாங்க, வித்தியாசம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. நீங்க எந்த மதங்களாக எடுத்துக்கொள்ளட்டும், எந்த கட்சியாக கூட எடுத்துக்கொள்ளட்டும், அவர்கள் கொள்கையில் என்ன இருக்குது, பிரிவினை இருக்கும்.
நீங்க ஹிந்து மதமா எடுத்துக்கிட்டு இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், அதுல பெரிய போர்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா அங்கேயும் கொள்கை வித்தியாசங்கிறது என்னது உள்ளுக்குள்ள போனா இருக்குது. ஒரே மதத்தில் மாம்சம் புசிக்கிறவனும் மாம்சம் புசியாது இருக்கிறதும், அல்லது வேறு சில நம்பிக்கைகளையும் என்ன அந்த அவர்கள் நம்புகிற நம்பிக்கையில என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஐடென்டிட்டி வேணா என்னவா இருக்கலாம், ஒரே மாதிரி. இஸ்லாமிலும் இருக்குது. இஸ்லாமிலும் வழிபடுகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. சிலர் முழுசா பர்தா போடணும்னு சொல்றாங்க, சிலர் முகத்தை மட்டும் மூடுனா போதுன்னு சொல்றாங்க, சிலர் அது தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லா மார்க்கங்களிலுமே கொள்கைகளில் என்ன இருக்கும், சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இப்ப நாம பிரிவினை தவறுன்னு சொன்னோம்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப நீங்க வாசிச்சதனுடைய அடுத்த வசனம் 11ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க வாசிச்சதனுடைய அடுத்த வசனம். இல்ல இல்ல, இங்க 11ஆம் அதிகாரத்துக்கு 11ல 19 நாம 11ஆம் அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இங்க ரொம்ப தெளிவா ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போறார். உங்களில் உத்தமர்கள் யார் என்று தெரியும்படிக்கு மார்க்க வேதங்கள் இருக்கிறது நல்லதுதான். அங்க பிரிவினை இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்றாரு. உங்களில் பிரிவினை இருக்கிறதுக்காக தான் அந்த கடிதமே எல்லாரும் எழுதுறாரு. ஆனாலும் கூட யார் உண்மையுள்ளவர்கள் என்று தெரிவதற்கு சில நேரத்தில் என்ன அவசியப்படுகிறது, பிரிவினைகள் அவசியப்படுகிறது. என்ன யார் சரின்னு தெரியணுமா இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியே போயிட்டோம்னு வச்சுங்களே, அதுல யார் உண்மையை பின்பற்றுகிறான்னு என்ன வரும், கேள்வி வரும். சோ ஆகவே கடவுள் இந்த பிரிவினையை அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் ஒரு உண்மையை தான் சொன்னார், ஆனால் அதை புரிந்து கொண்டதனுடைய விளைவாக மனிதனிடத்துல என்ன இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இந்த பிரிவுகள் எதற்காக நன்மையாக கடவுள் பயன்படுத்துகிறார்? யார் இன்னும் உத்தமர்களாக இருக்கிறார்கள் என்பது தெரிவதற்கு சில நேரத்துல பிரிவினை என்ன ஆகுது, உதவுது. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி, அப்படின்னா அவன் பிரிவினையோடு இருக்கிற இடத்தில் பேசலாமா, ஐக்கியப்படலாமா? வேறு திருச்சபை அல்லது வேறு நம்பிக்கை உடையவர்களோடு நாம் ஐக்கியப்படலாமா, கூடாதா? படலாம், ஐக்கியப்படலாம். அப்புறம் உத்தமர்கள் வெளியாகும்படிக்கு அப்படின்னு இந்த வசனம் வருது. பிரிவினை இருக்கிறது எதுக்குன்னா, நீங்க சரியா இருக்கிறீங்களா இல்லையான்னு காண்பிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள எது தேவைப்படுது, பிரிவினை தேவைப்படுது அப்படின்னு இங்க ஒரு கருத்து சொல்றாரு. அப்ப ஐக்கியப்படலாம்னா எந்த அடிப்படையில் ஐக்கியப்படலாம், அல்லது என்ன புரிதல் நமக்கு, யாரோடலாம் ஐக்கியப்படலாம் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப ஹை கொஸ்டின். யாராச்சும் நம்முடைய கொள்கையில பாதி, அப்ப நாம நம்ம சபையார மட்டும் தான் ஐக்கிய வைக்க முடியும். நம்ம சபையிலே கூட கொள்கை அளவுல என்ன இருக்கும், பிரிவினை இருக்கு. இப்ப திருச்சபையில் இருக்கிறீங்கன்னா ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன்னா அந்த சத்தியத்தை அப்படியே 10 பேர் என்ன மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு அந்த கருத்துல என்ன இருக்கலாம், சில நேரத்துல முரண்பாடு வரும். சரி அவங்க இதை நம்புறாங்க போல, பரவாயில்ல அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், தோணும். அப்புறம் எப்படி ஐக்கியப்படுறது? ஓகே, அடிப்படையான நம்பிக்கைகள்ல ஒன்றாக இருக்கிறவரோடு நம்ம ஐக்கியப்படலாம் அப்படின்னு சொல்றீங்க. சிஸ்டர் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே, ஐக்கியப்படக்கூடாது. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அங்க என்ன இருக்குன்னா, ஓகே, இல்ல அது ஓகே, ஃபாலோ பண்ண போறோம். சரி, நாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம ஏதோ ஒரு நாளுக்கு போயிட்டு வரத பத்தி பேசல. நாம ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கிறோம்னா, ஒரு ஐக்கியத்தை வச்சுக்க. இப்ப உதாரணத்துக்கு எப்பயாச்சும் ஒரு தடவை போயிட்டு வரதுல நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நான் கூட எங்களுடைய சபையில சொல்லியிருக்கேன், நீ ஒரு இடத்துக்கு போற, அங்க எந்த ஆவிக்குரிய சபையுமே இல்லைன்னா ஒரு சிஎஸ்ஐ சபை கூட என்ன பண்ணு, போய் உட்காந்துட்டு வா. நீ ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே போகாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சிலையாச்சும் போய் உட்காந்து அங்க பைபிள் வாசிப்பாங்கல்ல, அதை என்ன பண்ணிட்டு வா. ஒரு இடத்துக்கு ஊருக்கு போறீங்க, போற இடத்துல உங்களுக்கு என்ன இல்லை, சர்ச்சே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆர்சி கோயிலுக்கு போன்னு நான் சொன்னது இல்லை, ஏன்னா அங்க வசனம் என்ன ஆகாது, இருக்காது. ஆனா சிஎஸ்ஐ சர்ச்சை கூட நீ என்ன பண்ணு, போய் கொஞ்ச நேரம் அவங்க வசனத்தை சொல்லுவாங்க, அல்லது படிச்ச ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க,
எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீ தாராளமா எழுதுவா, கேட்டுட்டு வா. ஆனா வாய்ப்பு இருந்தால் நீ ஒரு ஆவிக்குரிய சபைக்கு என்ன, ஆவிக்குரிய சபைன்னா என்னங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, ஆவிக்குரிய சபை. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க என்னது, ஆவிக்குரிய சபை. சோ நாம அப்படி சொல்றோம், அதுல பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஒரு விஷயத்துல நீங்க ஐக்கியப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அடிப்படையான சில கொள்கையில நமக்கு என்ன இருக்கக்கூடாது, முரண்பாடு இல்லாத ஒரு திருச்சபை நீங்க ஐக்கியப்படலாம். ஆனால் உங்களோடு இருக்க பழகுவதற்கு, நீங்கள் ஒரு சகோதர ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு, வேறு சபையாரோடு இருந்தாலும் கூட நீங்கள் பழக வேண்டுமானால் ஒரே ஒரு விஷயத்தை தான் வேதம் வலியுறுத்துகிறது. இப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதனை முறைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிலர் அந்த பாஸ்டர்ஸ், பிஷப் அதிகாரத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சிலர் நினைப்பாங்க. எப்படி சபையை நடத்துகிற அமைப்பு முறையில வித்தியாசம் இருக்கணும். ஆனால் வேதம் இவ்வளவுலாம் சொல்லல. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களே. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் ஒருவரை சகோதர சிநேகத்தில் நேசிக்க வேண்டுமானால் அவர்கள் பிதாவையும் குமாரனையும் குறித்து எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற எந்த விஷயத்துல முரண்பட்டால் நமக்கு என்ன இல்ல பிரச்சனை. நான் சபைக்கு போறதை பத்தி சொல்லல, ஒருத்தரை நேசிக்கிறத பத்தி சொல்றேன். நான் யெகோவா சாட்சி நபர்களோடு கூட ஒரு பொது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம், ஆனா ஆவிக்குரிய தொடர்பு என்ன முடியாது, வச்சுக்க முடியாது. ஆனால் பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாய், பிதா குமாரன் வழியாகவே பிதாவிடத்தில் செல்ல முடியும் அப்படிங்கிற விசுவாசம் உடையவர்களை நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக ஒரு சகோதரனாக என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இதை தவிர்த்த எல்லா விஷயமும், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த உபதேசங்கிறது கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட நிலைக்கு ஏற்ப வாழ்வு, இவ்வளவுதான் அடிப்படை உபதேசம். வேற எந்த விஷயத்துல முரண்பட்டாலும் என்ன இல்ல பிரச்சனை இல்ல. எதுல நீங்க தெளிவா இருக்கணும், ஒரு மனிதன் கிறிஸ்துவினால் தான் என்ன பண்ணப்படுகிறான், மீட்கப்படுகிறான். அதற்கு ஏற்றார் போல அவன் என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் என்ன ஆகக்கூடாது, ஆகக்கூடாது. மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு புரிதல் என்ன இருக்கலாம், இந்த ரெண்டு விஷயமும் நீங்க வேதாகமத்தை பொதுவா படிச்சாலே புரிஞ்சிடும். நான் நித்திய ஜீவனுக்கு யார் வழியாகத்தான் போக முடியுங்கிறது தெரிஞ்சிடும், இயேசு கிறிஸ்து வழியாகத்தான். அவருக்கு உண்மையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வேதாகமத்தை பொதுவா படிச்சாலே என்ன ஆயிரும், தெரிஞ்சிடும். அதுக்கு பெரிய நீங்க வேதாகம கல்லூரிக்கு எல்லாம் போகணுங்கிற அவசியமே இல்லை. மற்ற எல்லா உபதேசங்களிலும் உங்களுக்கு வேறுபாடுகள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதை நீங்க சரியா பின்பற்றுகிறது உங்க திருச்சபைக்கு பின்பற்றலாம். இன்னொரு திருச்சபையில் அதை குறித்து ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா அது பெரிய தவறான ஒரு கள்ள போதனையாவோ, அவர்கள் கடவுளை விட்டு சபிக்கப்படுகிறவர்களாகவோ நீங்க என்ன கூடாது, என்ன கூடாது. ஆனா சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய தவறான விசுவாசம் இந்த கிறிஸ்துவுக்கு என்று வாழ வேண்டும் ஒரு விஷயத்தை மையப்படுத்தணும்ல, அதையே என்ன பண்ணிடும், குலைச்சு போட்டுரும். அப்பதான் பிரச்சனை வருது. இப்ப நாம அந்நிய பாஷை பேசுவதுல பெரிய பாவம் இருக்குது நம்ம நம்புறது இல்ல. நீங்களும் அப்படிதான் நம்பணும். அந்நிய பாஷை பேசுறது பெரிய பாவம்னு வேதம் என்ன பண்ணல, சொல்லல. இவங்க ஏன் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணம் இருந்தாலும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் பாவிகள் நம்ம என்ன கூடாது, நினைக்க கூடாது. அவர்களுக்கு போதிக்கப்பட்டது அப்படி, அதை அவர்கள் விசுவாசித்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அந்த பகுதியில் அவங்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு உண்மையாக வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள் என்றால் அவர்களோடு யார் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். என்ன நம்புறீங்களே, அவங்களோடு தேவன் இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்துல போதுமான அளவுக்கு என்ன இல்ல, வெளிச்சம் இல்லை. ஆனால் அந்த உபதேசத்தை ரொம்ப கையா தூக்கி பிடிக்கும் போது எதை முக்கியத்துவப்படுத்தணுமோ அதை என்ன மாட்டாங்க, முக்கியத்துவப்படுத்த மாட்டார்கள். அதனாலதான் உபதேச பிரிவுல என்ன சொல்றோம், சிலர் அவங்க சில விஷயங்கள் நம்புவாங்க, அதை ரொம்ப கையா தூக்கி பிடிக்கும் போது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அதை என்ன பண்ணிடும், பாதிச்சிடும். இப்ப ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னது, ஒவ்வொரு நாளினுடைய செயல்பாடும் யார் சொல்லி நீங்க செய்யணும், ஆவியானவர் சொல்லணும். அப்ப நீ காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணி இன்னைக்கு யாரை சந்திக்கணும், யாரோடு என்ன பேசணும் ஆண்டவர் சொல்ற வீட்டுக்கு நீ என்ன பண்ணு,
இப்ப நீங்க பைபிள் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க, நான் உடனே ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒரு ஊழியக்காரனா இருந்தா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இங்க போ சொன்னாதான் என்ன பண்ணணும்? போகணும்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அது வேதம் போதிக்கிற உண்மை அல்ல. எந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டாங்கன்னா, காலையில பீரோவை திறந்து வச்சு ஆண்டவரே இன்றைக்கு நான் எந்த ட்ரெஸ் போடணும்னு ஜெபம் பண்ணி வெயிட் பண்ண காலம்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு செயலையும் நீ யாரை சார்ந்து செய், ஆவியானவரை சார்ந்து செய். அவர் என்ன சொல்றாரோ அதை செய். அப்பதான் என்ன பிரச்சனை வருது? ஒரு உபதேசத்தை அளவுக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்கிற போது அது அவருடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும்? பாதிச்சு. அப்ப நீங்க சகோதர சிநேகத்துல கிறிஸ்துவினால் மீட்பு அதற்கேற்ற பல வாழ்வுங்கிறதுல நீங்க யாரோடு வேண்டுமானால் என்ன பண்ணிக்கலாம்? ஐக்கியம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அவருடைய விசுவாசம் அழுத்தம் கொடுக்கிற போதுதான் நாம் அவங்கள்ட்ட இருந்து தள்ளி நிற்கிறோம். அதே சமயத்துல அவர்களை நாம் ஆக்கினைக்கு உட்படுத்துவது கிடையாது. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீங்க உத்தமர்கள் என்று விளங்குவதற்கு உங்களுக்கு எது தேவைதான்? பிரிவினைகள் தேவை. ஆனா அந்த பிரிவினைகள்ங்கிறது நமக்கு எதுக்கு? நான் இன்னும் கடவுளுக்கு உத்தமமா வாழ்றேங்கிறத காண்பிக்கிறது. அதே சமயத்துல சின்ன 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 கருத்து முரண்பாடுகளுக்கெல்லாம் ஒருத்தரை கடுமையாக நியாயம் தீர்க்கிறது என்னது? பாவமாக இருக்கும். 1 கொரிந்தியர் 8 ஒருவன் ஏதாவது ஒன்றை அறிந்திருந்தால் அவன் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக ஒன்றையும் அறியவில்லை. இங்க யாருமே முழு உபதேசத்தை தெளிவாக எங்களுடைய திருச்சபை தான் 100% தெளிவான உபதேசம் வச்சிருக்குன்னு சொன்னா அது பொய். எல்லா திருச்சபையிலும் நிறைகளும் இருக்கிறது, குறைகளும் இருக்கு. அது ரொம்ப ஆழமா நீங்க நம்பணும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆக எல்லா திருச்சபையிலுமே என்ன இருக்கிறது? நிறையும் இருக்கிறது, குறைகளும் இருக்கிறது. அப்ப அப்படி ஒரு நம்பிக்கையோடு இங்க பேசுறார். இயேசு கிறிஸ்து வருகிற போது யூத மார்க்கம் ஒன்று தானே இருந்துச்சு. ஆனா யூத மார்க்கத்துல அநேக பிரிவுகள் இருந்துச்சு. நாம் எல்லாருக்கும் தெரிந்த பிரிவு என்னது? யூத மார்க்கத்தில் இருந்த பிரிவின குரூப் பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசன்னியர்ஸ், ஏரோதியர்கள், இது போல 6 குழுக்களுக்கு மேல இருந்தாங்க. இதுல குறிப்பா நமக்கு அதிகமா தெரிஞ்சது யாருதான்? பரிசேயரும் சதுசேயரும். அதுல எந்த ரேஞ்சுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் வாசிங்களேன். சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயரும் பரிசேயருடைய மகனுமா இருக்கிறேன். பரிசேயருடைய கூட்டங்களை பற்றி நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சட்டமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்றுங்கிறத அடுத்த வசனத்துல சொல்றாங்க. கூட்டம் இரண்டாயிற்று இருந்தது. சதுசேயர்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க எதை நம்புறது இல்லையா? உயிர்த்தெழுதலை நம்புறது இல்லையா? தேவதூதர்கள், மறு வாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்ல. ஆனா அவங்க யாரை பின்பற்றிட்டு இருக்காங்க? மெய் தேவனாகிய யாவேவை பின்பற்றுகிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது இருந்தாங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு ஒருத்தர் நம்பிக்கிட்டு கடவுளை எதுக்காக பின்பற்றுறான்னு எனக்கு தெரியல. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா, நான் இந்த உலகத்துல ஏன் யோக்கியனா வாழணும்? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே என்று பவுல் சொல்வது போல இருந்துக்கலாம்ல. ஆனா சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பினார்கள். ஒருவேளை இப்படி நம்பினாங்களா தெரியல. செத்த உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம், அவருடைய பிள்ளைகள் அவரிடத்துல போயிடுவாங்க நம்பினாங்களான்னு தெரியல. ஆனால் சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் அடிப்படை வித்தியாசமே இருந்துச்சு. உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற நம்பிக்கையினாலதான் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்னது? ஒரு பெண்ணுக்கு 4-5 கணவர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தரை திருமணம் பண்ணாங்க. இப்ப உயிர்த்தெழுதல் நாள்ல அவ யாருக்கு மனைவியாக இருப்பார்? இதை சொல்லும் போது அடிக்கடி ஒரு நகைச்சுவை ஞாபகம் வரும். இப்படி சொல்லுவாங்களாம் இந்த பாஸ்டர்ஸ்லாம், இங்க பாரு, நான் பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவரை தரிசிக்கணும்னு விரும்புறேன். அதுக்கப்புறம் பவுலை போய் பார்க்கணும். யார உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரோ அவங்கள போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்னை ஒழுங்கா பார்த்துக்கிட்டா பரலோகத்துல உன் மூஞ்சிய பார்க்கலான்னு யோசிக்கிறேன்.
நீ இப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தனா பரலோகத்துக்கு வந்தா நீ எங்க இருக்கிறேன்னு என்ன மாட்டேன், தேடவே மாட்டேன் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு ஊழியர்கள் பொதுவா சொல்லுவாங்க. பரலோகத்துக்கு ஏன்னா பரலோகத்துக்கு வந்தா நமக்கு பரலோகத்துக்கு வந்தா மனைவி எல்லாம் தேடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, மனைவியை பார்க்க வேண்டும்ங்கிற அந்த உந்துதல் வரும்னு நினைக்கிறீங்களா? இங்கேயே வரமாட்டுது. கணவரை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு. அங்க நாம் பூரண மனநிலையை அடைந்துருவோம். நமக்கு ஐடென்டிட்டி தெரியும் கண்டிப்பா. அது சில சம்பவங்களை வச்சு சொல்றாங்க. இது அந்த மறுரூப மலையில பேதுருலாம் கண்டுபிடிக்கிறாங்களா, வந்திருக்கிற ஒரு மோசே எலியான்னு சொல்றனால ஒருவேளை அந்த மறுரூபம் உயிர்த்தெழுதல் நமக்கு யாரு எல்லாருடைய ஐடென்டிட்டி நமக்கு என்ன ஆகும் தெரியும். ஆனா இந்த எமோஷனலா ஃபீல் பண்றோம்ல, என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி அப்படிங்கிற எமோஷனல் கனெக்ட் நமக்கு என்ன ஆகாது, பெருசா இருக்காது. ஆனால் ஒருவேளை இப்ப நம்ம பவுல் மீது நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது. எதுக்கு? அந்த மனுஷன் மட்டும் இவ்வளவு புத்தகத்தெல்லாம் எழுதி கொடுக்கலடா, நாம இன்னும் கடவுளை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு. அது மாதிரி மேபி கொஞ்சம் ஆண்டவரெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நம்மளோட ரொம்ப வருஷம் வாழ்ந்துச்சு, அதை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும் தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த சம்பவத்துல என்ன சொல்றாங்க, இப்ப 4 பேரை திருமணம் பண்ணிருக்கிறா, அப்ப பரலோகத்துல யாருக்கு மனைவியா இருக்கும்? அவன் ஏன் இயேசு கிறிஸ்துவ மடக்கிறாரா? என்னது, உயிர்த்தெழுதல் இருந்தா இவர் 4 பேருக்கு என்னவா இருக்கணும், மனைவியா இருக்கிறாளே அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, உயிர்த்தெழுதலில் கணவன் மனைவி அப்படிங்கிறதான அந்த சென்டிமெண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் என்ன ஆகாது, இருக்காது. எல்லாரும் தேவ தூதர்களை போல இந்த பாலின வேறுபாடு அற்றவர்களாய் இயல்பாய் இருக்கிறதான இந்த சென்டிமெண்ட் எல்லாம் அங்க என்ன ஆகாது, இருக்காது. இப்ப இங்க பரிசேயர் சதுசேயர்னு ஒரு குரூப் இருக்குது. இவங்க அடிப்படை இறைகளுக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பரிசேயர் எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க, சதுசேயர் எல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டீங்க அப்படிலாம் அவர் என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணவே இல்லை. அவர் சத்தியத்தை சொன்னார். அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு. எங்கேயாச்சும் உட்காந்து வேத பாடம், இப்ப உயிர்த்தெழுதல் உண்டு இயேசு கிறிஸ்து நம்புறாரு. ஆனா இந்த பிரிவினைகளுக்கு நேரா அவர் என்ன பண்ணல, ஆர்கியூமெண்ட் பண்ணி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கல, சபித்து கொண்டிருக்கல. அப்ப நீங்க ஒன்றை மறந்துடாதீங்க, நீங்க உலகத்துல இருக்கிற திருச்சபையெல்லாம் ஒன்று கூட்டி சரி பண்ணலாம் முடியாது. நாம நம்ம திருச்சபையை ஒழுங்கா பார்த்துக்கிட்டா போதும், நம்ம விசுவாசத்தை கரெக்டா சுத்திகரிச்சுக்கிட்டா போதும். அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவினால் மீட்பு, அதற்கேற்ற போல வாழ்வுங்கிறத நம்புகிற எந்த கிறிஸ்துக்குள்ளான சகோதரனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்னவா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அவங்க அப்படி அப்பம்பிக்கிறாங்க, அவங்களோட பேசாதீங்க. அவங்க சபையில பிஷப் இருக்கிறாரு, அவங்களோட பேசாதீங்க. இப்ப ஊழியர் இருக்கிறனால மட்டும் சிறப்பான சபை, பிஷப் இருந்தா இருக்கிறதுல மோசமான. இப்ப ஊழியர்னா, இப்ப பாஸ்டர்னா என்ன அர்த்தம், பிஷப்னு தான் அர்த்தம். நீங்க வாழகுரு சாமி டேனியல் பிஷப் அவர்களேன்னு கூப்பிடலாம், என்னையும் ராஜ்கமல் பிஷப்னு கூப்பிடலாம். அதான் மூல பாஷையினுடைய அர்த்தம். மேய்ப்பர் கண்காணின்னு வருதுல, அதனுடைய மூல பாஷையினுடைய அர்த்தம் என்னது, பிஷப்னு தான் அர்த்தம். என்ன பிஷப்னா ஒரு அதிகாரத்துவ பேரா மாறிடுச்சுனால நம்ம என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறது இல்ல. அதுவே சமயத்துல நீங்க இப்பெல்லாம் நீங்க ஒரு மீட்டிங்ல போயிட்டு இப்பொழுது பிரதர் ராஜ்கமல் ஜெபம் பண்ண வருவாருன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. ஊழியர்னு சொல்லணும், அதுவும் அவர் எந்த ஊர்ல ஊழியர் செய்யறாருங்கிறத என்ன பண்ணணும், சொல்லி கூப்பிடணும். என்ன மொட்டைன்னு கூப்பிடுறீங்கன்னு என்ன வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. சோ எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது, இது போல பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துக்குள்ளாக எல்லா சகோதரர்களையும் நேசிப்பதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும், தயாரா. அதே சமயத்தில் நீங்கள் அறிந்த விசுவாச காரியங்களில் உறுதியாக இருந்து நீங்கள் உத்தமர்கள் என்பதை விளங்க செய்வதற்கு நீங்க என்னவா இருக்கணும், போராடணும். வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொன்றையிலும் உத்தமர்களா இருக்கிறோங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், போராட வேண்டும். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்களே, இந்த 1 Corinthians 11 இப்ப வாசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வசனம் 20-22 வரைக்கும் வாசிங்க. இது வரைக்கும் புரியுதா, நான் சொல்ல வந்தது புரியுதா? சிம்பிள் விஷயம்தான். எல்லா திருச்சபையோடும் நீங்கள் ஐக்கியப்படலாம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உத்தமமாக இருக்க நீங்க என்ன பண்ண வேண்டும், பிரயாசப்பட வேண்டியது அவசியம். சரியா? சபை பிரிவுகளை ஜாதி பிரிவுகளை போல என்ன கூடாது, பார்க்க கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்து. சரி, 20-22. சொந்த போதகத்தை சாப்பிடுகிறான், ஒருவர் பசியா இருக்கிறான், ஒருவர் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? விசுகிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு விடுதல் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா?
ஓகே, இப்ப இந்த பகுதியில உங்களுக்கு என்ன புரியுது அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஜஸ்டஸ் இந்த வாட்ச பகுதியில என்ன புரியுது? 20 to 22 1 Corinthians 11. நீ வேற இங்கிலீஷ்ல தானே வாசிப்ப, பரவாயில்ல, இங்கிலீஷ்ல வாசிக்கிறதுல என்ன புரியுதுன்னு சொல்லு. 1 Corinthians 12, சரி சாரி 11ஆம் அதிகாரம் 20 to 22. சாப்பாடை கொடுத்து பேசுறாரு. அதுல என்ன பிரச்சனை? அவங்களே சாப்பிடு. ஓகே, ஒரு இல்ல அண்ணன் சொல்றதா, ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். அது என்ன நடந்திருக்கும்? அப்ப நீங்க சொல்ல வந்ததெல்லாம் கிட்ட ஒருத்தர் சாப்பாடு, அங்க யாரோ ஒருத்தங்க சாப்பிடுறாங்க, ஆனா இன்னொரு ஆளுக்கு என்ன ஆகல, அவனுக்கு கிடைக்கல. சபையில இல்ல, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்க யோசிக்கன்னு சொல்றேன். நீங்க 3 பேர் சொன்னதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. சபையில சாப்பிடுறாங்க, அதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வந்து அவனே சாப்பிடுறான், ஒரு சிலருக்கு என்ன ஆகல, கிடைக்கல. அப்ப என்ன நடந்திருக்கும்? அவங்க கொண்டாந்து முந்தி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் ஜஸ்டஸ் வாட்சியா, உனக்கு எதுவும் புரியுதா? பகிர்ந்து கொள்றது இல்லாம ஆமா, அதுக்கு என்ன ஒரு பேர் சொல்றாரு பாருங்களேன். 1 Corinthians 11ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் என்ன வருது பாருங்க. 20ல சொல்லிட்டு 21 வாசிங்களே. கர்த்தருடைய ராபோஜனம் என்பது அன்றைக்கு உணவோடு சேர்ந்தோ அல்லது உணவாகவோ தான் இருந்தது. நாம வச்சிருக்கிற சிங்கிள் அப்பமும் சிங்கிள் ரசமா அன்னைக்கு என்னது இல்ல, பெரிய சாப்பாடா இருந்துச்சு. இல்ல இடரலா இருக்குன்னா உணவோடு சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க. சிலர் இப்படி சொல்லுவாங்க, உணவும் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கிட்டாங்க, ஒரு அப்பமும் ஒரு ரசமும் வச்சு கர்த்தருடைய பந்திய செஞ்சாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. நான் என்ன நம்புறேன்னா, உணவுதான் அவர்கள் என்னவாக ஆசரித்தார்கள், பந்தியாகவே ஆசரிச்சிருக்கிறாங்க. சபை பெருகினதுக்கு அப்புறம் சாப்பாடு போட முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 20 பேர் கொண்ட சபைனா வார வாரம் சாப்பாடு கொண்டு வந்து என்ன முடியும், பந்தி ஆசரிக்கலாம். 200 பேர் 300 பேர் வந்துட்டாங்கன்னா, இப்ப ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நீங்க பாத்துருக்கீங்கன்னா, நீங்க அந்த மாஸ் போயிருக்கீங்களா? மாஸ்னா அந்த பூசை வைப்பாங்கல்ல, அந்த பூசை வைக்கிறதுல அவங்க வந்து நன்மை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது அப்பம் மட்டும்தான் கொடுப்பாங்க. எது கொடுக்க மாட்டாங்க? ரசம் கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம், புதுநன்மை, விசேஷித்த எதுனா மட்டும் அப்ப மட்டும் ஃபாதர் எடுத்து வந்து அதை அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாரு, அதுல தொட்டு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இது காரணம் என்ன? ஆரம்பத்துல அவங்க அப்பமும் ரசமும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டயத்துல ரச தட்டுப்பாடு, உலகத்துல ஏதோ ஒரு பெரிய அழிவு வரும்போது திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லாருக்கும் ரசம் கொடுக்க முடியாது, அதை நிறைவேற்றுகிற போது அப்பமும் ரசமும் வச்சு ஃபாதர் மட்டும் செய்வாரு, எது மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்ப அதை அப்படியே ட்ரெடிஷனலா பழகிட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அப்பமும் ரசமும் கொடுக்கணும்னு. ஆனா அவங்க ஒரு ட்ரெடிஷனல் என்ன பண்ணிட்டாங்க, ரசத்தை யார் மட்டும் குடிச்சுக்கிடுவா, ஃபாதர் மட்டும் குடிச்சுக்கிடுவாரு. நாங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்கும்போது ஃபாதருக்கு தெரியாம குடிச்சுக்குவோம். நீங்க அங்க பின்னாடி தானே வச்சிருப்பாங்க அந்த ஒயின் பாட்டில், ஃபாதருக்கு தெரியாம குடிச்சுக்கிடுவோம். அது கொஞ்சம் சுருன்னு தான் இருக்கும், தண்ணி கலக்காம குடிக்க கூடாது. நம்ம வச்சிருக்கிற மாதிரி ஜூஸ் மாதிரி அது இருக்காது, அது கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பா தான் இருக்கும். அப்ப என்னது, அவர்கள் திருச்சபையில் வருகிற போது, திருச்சபை பெருசாகிற போது சில நடைமுறையில என்னாச்சு, இந்த விஷயத்துல சில மாற்றம் இருந்துச்சு. இப்ப இங்க என்னது, இவங்க சாப்பிடுறாங்க, அதை கர்த்தருடைய பந்தியாக எண்ணி என்ன பண்றாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா கர்த்தருடைய பந்தியில் சிலரை சேர்த்து கொள்ளாமல் சாப்பிடுறாங்க. அங்கதான் சொல்லுகிறார், ஒருவன் பசியா இருக்கிறான். என்ன நடக்குதுன்னா, இந்த கிரேக்க கலாச்சாரத்துல இந்த வசதி படைத்தவர்கள் ஏழைகளோடு உட்கார்ந்து மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு இழுக்கு, கேவலம். இப்ப நம்ம ஊர்ல இந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஜாதிக்காரனோட உட்கார்ந்து
சாப்பிட்றதா அப்படின்னு இதெல்லாம் இருந்துச்சுல எவ்வளவு சிக்கல். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு, முழுசா மாறி இருக்கலாம் என்ன முடியாது, சொல்ல முடியாது. அது போல அன்றைக்கு என்னன்னா ஒரு எஜமானன் அடிமையோடு சமமா ஒரே பந்தியில சாப்பிட்டா ஊரே மதிக்க மாட்டான். நீ என்னடா இவ்வளவு கேவலமான ஒரு மதத்துல போய் சேர்ந்திருக்கிற, உன்னோட யாரும் உட்கார்ந்து சாப்பிடுறா, அடிமைகளும் உட்கார்ந்து சாப்பிடுறான்னு சொல்லும் போது இந்த எஜமான்கள் கொண்டு வருகிற இந்த பந்திக்காக கொண்டு வருகிற சாப்பாடை அவன் அவன் குழு குழுவா உட்கார்ந்து என்ன பண்ணிடுறான், கர்த்தரை நினைவு கூர்ந்து என்ன பண்ணிடுறான், சாப்பிட்டுறான். யாருக்கு சாப்பாடு இல்ல? இந்த ஏழை எளியவர்களுக்கு, அடிமைகளுக்கு என்ன இல்ல, சாப்பாடு இல்ல. இதுல கொஞ்சம் கூட கில்ட்டியே அடையாம யார் எந்த பந்தியை ஆசரிச்சுட்டு இருக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுகிறாங்க. எவ்வளவு கோபம் வந்திருக்கும் பவுலுக்கு. அதுலதான் இது கர்த்தருடைய ராபோஜனமாடா, புசிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா, திங்கன்னா எங்க சாப்பிடுங்க, அதுதான் திட்டுறாரு. திங்கன்னா எங்க பண்ணிக்க, வீட்டுல போய் தின்றா, இங்க வந்து இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா. இங்க இந்த இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்லுவாங்க. பொதுவா நகை போடக்கூடாதுன்னு நம்புறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க உங்கள்கிட்ட இருக்குது 5 பவுன் 6 பவுன் என்ன போட்டு வர்றீங்க, நகை போட்டு வர்றீங்க. சபையில ஒருத்தவங்க நகை போடாதவங்க இருப்பாங்க, அப்ப இல்லாதவர்களை நீங்க என்ன பண்றீங்க, வெட்கப்படுத்து. இல்லாதவர்களை மனசு கஷ்டப்படும் அல்லவா, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். இப்ப அடுத்து நீங்க வசதி இருக்கு, கார்லாம் வாங்கிட்டு கார்ல சபைக்கு வர்றீங்க, சைக்கிள்ல வர்றவனுக்கு காரை பார்க்கும்போது என்னைக்கும் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள் அல்லவா. நீங்க இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் என்ன கூடாது, வாழக்கூடாது. இல்லாதவர்களை வெட்கப்படுத்துதல்னா என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நான் சபையில இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறதுனா என்ன, இந்த கான்டெக்ட்ல என்ன மீனிங் வரும்? ஏதாவது ஐடியா? இல்ல, இவங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ஒரு சபையில எப்படி சொல்லிக்கிறாங்க, எனக்கு 8 லட்சம் ரூபாய் கடன் இருக்கியா, இந்த சபையில நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் ஆளு கொஞ்சம் போட்டு என் கடனை அடைச்சா என்ன அப்படின்னு சீரியஸா கேட்டிருக்கிறாரு. சீரியஸாவே சண்டை கேட்டிருக்கிறாரு அவரு. சபைக்கு வரலன்னா மட்டும் கேள்வி வைக்கிறீங்களா, 8 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, நான் வட்டி கட்டிட்டு உங்களுக்கு தெரியாதா, இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என் கடனை அடைங்க. இந்த வசனத்தை எடுத்துக்கல வச்சுக்கல, இல்லாதவரை வெட்கப்படுத்துகிறீங்களா, நீதான் வச்சிருக்கல 28 லட்சத்துக்கு வீடு வச்சிருக்க, ஒரு லோனை போட்டு கடனை அடைச்சுக்குறா. இல்லாதவர்களை வெட்கப்படுத்தாதீர்கள். அப்ப இந்த இடத்துல நாம என்ன இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறோம் அப்படின்னா என்ன கான்டெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறது, இது எப்படி சபையில அப்ளை பண்ண முடியும்? இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்றான், பாஸ்டர் உங்களால ஒரு 1000 ரூபாய் கடன் தர முடியாதா, அவசரத்தானே கேட்கிறேன், டே நீ ஏற்கனவே வாங்கினது கொடுக்கலடா, அது முக்கியம் இல்ல, உங்கள்கிட்ட இருக்குல்ல 1000 ரூபாய், நீங்க உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல, ஏன் கொடுத்தா என்ன கெட்டு போயிருவீங்களா, வீணா செலவு ஒன்று கேட்டானா என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒரு கண்ணு, இது மாதிரி நிறைய அவுட் ஆஃப் கான்டெக்ட் வசனம்லாம் இருக்குது. ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காமிப்பாயாக, உன்னிடத்தில் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோடாதே செத்தோம். அந்த வசனத்தெல்லாம் எவனாச்சும் கடன் வாங்குறவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிறீங்க, நேர பைபிளோட வந்துருவேன். உன்னிடத்தில் கடன் கேட்கிறவனுக்கு முகம் கோணாதே, முகம் கோணாம கொடுங்க நீங்க உண்மையான விசுவாசியா இருந்தா. நீங்க அதான் சொல்றேன், அப்படி அவன்கிட்ட சொல்லலாம் சொல்றீங்களா, நீ கொடுப்பா முகம் கோணாமல் அப்படின்னு. இப்ப இந்த வசனத்துல இந்த இமிடியட் கான்டெக்ட்ல என்ன சொல்லப்படுகிறது, சபையாக ஒன்று கூடி எல்லாரும் ஒன்றாய் செய்ய வேண்டியதுல ஒருவனுக்கு பட்சபாதம் என்ன கூடாது, காட்டக்கூடாது. கர்த்தருடைய பந்தி என்பது அனைவரும் சமமாக இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வேண்டியது. அதுல அவனுக்கு பாலிடிக்ஸ் பார்சியாலிட்டி என்ன கூடாது, பண்ணக்கூடாது. இவர் எதை பேசுறாரு, கர்த்தருடைய பந்தி என்பது உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறது அல்ல, சபையில வர்ற எல்லாரும் என்னவா இருக்கணும், பங்கு பெறணும். உணவு நீ கொண்டு வந்தாலும் சரி, அவன் கொண்டு வந்தாலும் சரி, இல்லாதவனுக்கு அதை என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். அப்ப இங்க எதை வலியுறுத்துகிறார் என்றால், சபையார் அனைவருக்கும் கொடுக்க வேண்டியதை பாரபட்சம் என்னக்கூடாது, செய்யக்கூடாது. புரியல? ஆமா
கையில கொடுக்கறது மட்டும் கொடுக்காமே இருக்கிறாங்க. அங்க அங்க பிரச்சனை. நாமளாச்சும் கொஞ்சமா கொடுக்குறோம், அங்க என்ன இல்ல, கொடுக்கவே இல்லை. அப்ப சபை பொதுவாக ஒன்றை செய்கிற போது அதில் ஏற்ற தாழ்வு என்னக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் இல்லாதவர்களை வெட்கப்படுத்துது. இப்ப இதுல உதாரணத்துக்குன்னா, சபையில நல்லா படிச்சவங்க நான் மரியாதை செலுத்துறேன், படிக்காம ஒருத்தன் வர்றான்னா நான் படிச்சவருக்கு கொடுக்கிற மரியாதையில் சற்று குறைவாக நான் படிக்காதவருக்கு கொடுத்தேன்னா நான் இல்லாதவர்களை என்ன பண்றேன், வெட்கப்படுத்துறேன். சபையில் எல்லாருக்கும் பொதுவாக கிடைக்க வேண்டியதுல என்ன இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அவனுடைய தனிப்பட்ட உழைப்பு, தனிப்பட்ட செயல்பாடுகள்லாம் நாம சபைக்கு என்ன கூடாது, கொண்டு வர கூடாது. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, 10 பவுனுக்குள்ள 20 பவுனுக்கு கூட நீங்க நகை வாங்கி என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். 2-3 கார் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அதுலலாம் சபையில இருக்கிற என்ன கூடாது, எரிச்சல் அடைய கூடாது. ஆனால் சபை ஒன்றாக இணைந்து சபையில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்றில் ஒருவரை நாம் என்ன கூடாது, ஒதுக்க கூடாது. யாக்கோபுல சொல்லுகிறார், வசதி படைத்தவன் வந்த போது இங்க உட்காரு, வசதி தாழ்வா வரும்போது நீ அங்க போய் ஓரமா உட்காருன்னு சொல்லாத அப்படின்னு. அப்ப இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறனா கர்த்தருடைய பந்தியில சமமாக இருக்க வேண்டும். ஆனா அதுல அவர் ஏழைகள், அடிமைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீ அதுல பங்கு கொடுக்காம இருக்கிற, இது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இதுவா கர்த்தருடைய பந்தி அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். உட்கார்ந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அது அவங்களுக்கு சமுதாயம் இழிவா நினைக்கும். இப்ப அவன் நினைக்கிறானோ இல்ல, யாருக்கு அவன் பயப்படுறான், சமுதாயம் இழிவாக நினைக்கும். அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டா அடுத்து அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் அவனோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாம கூட என்ன ஆகலாம், ஒதுங்குவாங்க, இயல்பு. சோ அந்த கலாச்சாரத்துல இவங்க ஒன்றாய் ஆசரிக்க வேண்டிய பந்தியை குழு குழுவாய் என்ன பண்ணுகிறாங்க, ஆசரிக்கிறார்கள். அது ரொம்ப கடுமையாக என்ன பண்ணுகிறார் பவுல், என்ன பண்றாரு, விமர்சனம் பண்றார். இப்படி நீங்கள் என்ன கூடாது, கர்த்தருடைய ராபோஜனம் இது அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி ஆசரித்தார், எல்லாரையும் இணைத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து என்ன பண்ணார், ஆசரித்தார். அதுதான் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார். இவர் வலியுறுத்த வர்றது அங்க என்ன நடந்துச்சு இல்ல, அவர் என்ன பண்ணார், பிட்டு கொடுத்தார். நீ அவனுக்கு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கடா, இது அநீதி அப்படின்னு இந்த இடத்துல பேசுறார். சோ அடுத்த 4 வசனத்தை நமக்கு சிந்திக்க நேரம் இல்ல, அதுக்கு அடுத்த பகுதியில இருந்து நாம சிந்திக்கிறோம். இந்த இல்லாதவர்களை வெட்கப்படுத்துதல்ங்கிறதுடைய ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? சபையில் பொதுவாக அனுசரிக்கிற விஷயத்தில் ஒருவருக்கு பார்சியாலிட்டி என்னக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனா அவரவருடைய தனிப்பட்ட வருமானம், அவருடைய தனிப்பட்ட உழைப்புக்கும் சபைக்கு என்ன இல்ல, தொடர்பு கிடையாது. இப்ப 8 லட்சம் கடன் அடைக்க சொன்னார்ல, ஏன் நீ கடன் வாங்கிட்டு நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவ, வாழுவ, அதுக்கு சபையில இருக்கிறவங்க சேர்ந்து உனக்கு கடன் அடைக்கணுமா? எவ்வளவு பெரிய இந்த சபையில் திருடுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல திருடுகிறவன் இனி திருடாமல் ஒரு வசனம் இருக்குல்ல, அது இந்த மாதிரி திருடுறவங்களை பத்தி. சபைக்கு சிலர் வருவான், சபையில இருந்து எதையாவது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு, சுரண்டுறதுக்காகவே சபையில வருவான். நேரடியா திருடனை வந்து சபையில உட்காந்துருக்கேன், இவன் சபையில இருந்துட்டு என்ன பண்றானா, சபையை சுரண்டி கொண்டு இருக்கிறான். இந்த சபையினால அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஆதி திருச்சபை விதவைகளுக்கு என்ன பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு, ஏழை எளியவர்களுக்கு என்ன பண்ணுச்சு, சபையில இருந்து செலவு பண்ணுச்சு. அப்ப சிலர் சபைக்கு வர்றான் எதுக்காக, சபையில இருந்து திருடுவதற்கு. சோ ஆகவேதான் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னு சொன்னார். அப்பனா அவன் வந்து திருடவன் இல்ல, சபையில இந்த ஒட்டுண்ணி போல சில சொந்தக்காரங்க நம்மளோடய கூடவே இருந்து நம்முடைய உழைப்புகள் எல்லாம் சுரண்டி திம்பாங்கல்ல, நம்மளை சுரண்டுவாங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுது. திருட மாட்டாங்க, நம்முடைய உழைப்பை சுரண்டுவது, நம்மளுடைய உடைமைகளை சுரண்டுவது, அதெல்லாம் திருட்டுதான். நீ உழைக்காம உட்காந்து கரைச்சுக்கிட்டு இருக்கிறனா என்ன, அதுக்கு பேரு திருட்டுதான். சோ அது அந்த விஷயத்தை தான் இங்க என்ன பண்றாரு, பேசக்கூடியவரா இருக்கிறார். சோ ஆகவே நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட சொத்தை சபையாருக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு வேற என்ன பண்ணல சொல்ல. அப்படி சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா அப்படி ஒரு போதனை வேதாந்தத்துல இல்ல. மாறாக சபையில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியதை நீங்க என்ன கூடாது, ஒருவருக்கு இல்லாமல் ஆக்க கூடாது. இப்ப அதுல இருந்து அந்த பகுதியில இருந்து அடுத்து 23க்கு வாங்களே. 23வது வசனத்துல இருந்து வாசிங்க. சாரி 23ல இருந்து நம்ம விட்டுருவோம், அதுக்கடுத்து
26 இருந்து வாசிக்கலாம். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். போதும். இப்ப இங்க பாருங்களேன், இங்க சிலரை ஒதுக்கி கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாங்க ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில. அப்ப நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கிறபடினால் கர்த்தருடைய பந்தி இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறபடினால் எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். சரீரத்தையும் இரத்தத்தைனா அவருடைய மரணத்தை குறித்து என்னவா இருப்பான்? குற்றமுள்ளவனா இருப்பான். ஏன்னா நீ அவனை ஒதுக்கி அவனை இழிவாக எண்ணி நீ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால் அவனுக்காக யார் மரித்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அதற்கு எதிராய் நீ என்ன பண்ற? பாவம் செய்கிறாய். இங்க இந்த உண்மையை தான் பவுல் இந்த புஸ்தகத்துல தொடர்ந்து வலியுறுத்துகிறார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் எடுங்களேன். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல அந்த கீழே வருகிற போது 11வது வசனம், பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தார். அடுத்தவன் இடறுவதற்கு ஏதுவாக நீங்கள் வாழுகிற போது அது யாருடைய மரணத்துக்கு எதிரான பாவம்? கிறிஸ்து அவனுக்காக மரித்திருக்கிறாருங்க. நீங்க திருச்சபையில் இன்னொருவர் இடறுவதற்கு ஏதுவாக இருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக செய்கிற பாவம். நீங்க யாரோ ஒருத்தரை சோர்வடைய வைக்கிறீன்னு வச்சுங்களேன், எடுத்துக்கிறீங்களே, நாம பாவத்தை பாவமாக பார்ப்பதில்லை. பெரிய பிரச்சனையா தான். பாவத்தை நம்முடைய சுபாவமாக பார்க்க கூடாது. பாவத்தை நம்முடைய பலகீனமாக பார்க்க கூடாது. பாவத்திற்கு நாம் காரணம் சொல்லக்கூடாது. என்னை இப்படி மனம் நோக பேசினார்கள், ஆகவே நான் வெட்டு விளாசி விட்டேன். நீங்க எவ்வளவு பெரிய காரணமும் என்ன சொல்ல முடியாது. நீங்க பாவத்துக்கு காரணம் எவ்வளவு பெரிய நல்ல காரணமே சொல்ல முடியாது. உன்னை பயங்கரமா கோவப்படுத்தி உன் மனைவி திட்டாங்கிறதுக்காக கத்தி எடுத்து உன் மனைவியை குத்திட்டா, இப்ப நீ என்ன ஜட்ஜ்? அவ என்னை கோபப்படுத்தி பேசுனா அதனாலதான் நான் குத்துனேன், குத்துனது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பாவத்திற்கு இன்னொரு பாவம் பதிலாகவே மாறாது. அது அநீதி. எந்த பாவத்தையும் இன்னொரு பாவத்தால் மேற்கொள்ளவே முடியாது. நீ பேசாம இருக்கிறியா, நான் பட்னியா இருக்கிறேன், பிரச்சனை தீர்ந்துருமா? நீ பேசாம இருக்கிறியா, நான் பட்னியா, என்ன பிரச்சனை தீரும்? எதுக்கு நம்ம யார காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? அது அநீதி. ஒரு அநீதியை இன்னொரு அநீதியால் என்ன முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. வேதம் சொல்லுகிறது தீமையை நன்மையினால் மேற்கொள்ளு. ரொம்ப கஷ்டம், பேசலாம். ஆனா என்னை கோபப்படுத்தி ஒண்ணு பேசுனா எனக்கு பதிலுக்கு என்னதான் வரும்? கோபம் தான் வரும். ஒரு புரிஞ்சுக்கிறீங்க, பிறரை கோபப்படுத்துவதே பாவம். எங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, நான் பேச பேச என்னுடைய கணவர் டென்ஷன் ஆகிறார்னா, நீ ஒரு ஆவிக்குரிய நபரா இருந்தா இதை இப்போதைக்கு பேச வேணாம்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். பஞ்சாயத்தை இப்பயே முடி. இது அதை விட அநியாயம். டென்ஷன் தலைக்கு ஏறி செவுத்த முட்டி அங்க முட்டி காரை முட்டிட்டு எடுத்து கிளம்ப வேண்டியது. பிறரை நாம் என்ன கூடாது, கோபப்படுத்த கூடாதுங்க. மனைவி டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறானா நாம என்ன சொல்லணும்? ஏமா இது ஒரு 2 நாள் கழிச்சு பேசலாமா? முடியாதுங்க, இப்பயே சொல்லுங்க. இது ஒரு கிறிஸ்தவ பண்பே கிடையாது. சண்டையை தள்ளி போடுவது ஒரு நல்ல கிறிஸ்தவ பண்பு. எல்லாத்துக்கும் இப்ப இன்னைக்கே தீர்வு கண்டுபிடிச்சு நீங்க என்ன நாட்டை மாத்த போறோமா? நாம என்ன அவ்வளவு பெரிய காப்பாத்துக்கு போர் படையில இறந்துகிட்டு இருக்கிறோம்? நாம 2 பேரும் இந்த சண்டையை 2 நாள் ஒத்தி வைக்கிறனால இந்தியாவும் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்துட போறாங்களா? நாம எவ்வளவு நேரத்துல பிறரை ரொம்ப சாதாரணமா எரிச்சல் முட்டுறோம் தெரியுமா? என்னுடைய மனைவிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் அதுதான். பயங்கரமா கோவம் சில நேரத்துக்கு வரும். என் மனைவிட்ட கோவம் வந்துருச்சுன்னா போதும், வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சிருவா. அவ வாட்டியா பாத்திரம் விளக்குவா, துணி துவைப்பா, அடி நவுத்துருவா. நாம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபுல் வேலை நடக்கிறதா என்ன அர்த்தம்? ஏதோ அம்மனி என்னவா இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு. நான் ரொம்ப தெளிவா நிதானமா மேல போயிருவேன். சரி, அது கோபமா இருக்குது, அது வேலை செஞ்சு அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணிட்டு இருக்குது, தள்ளிக்கிட்டு போற பிரச்சனை இல்ல. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டு போறது, பேசிட்டு போறது. கோபத்தை உடனே தீர்த்து வச்சு நாம என்ன போறோம்? உடனே சாயங்காலம் ஆகும் முன்னே உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிக்கும் முன்னே, சண்டையே சாயந்தரத்துல தான் வருது. என்ன பண்றது?
சூரியன் அஸ்தமிக்கு முன்னே உங்கள் கோபம் தனிய கிடக்குன்னு வச்சுக்கல. 7 மணிக்கு சண்டை வந்தா 9 மணிக்கு எப்படி சண்டை தீரும்? அந்த வசனம் என்ன சொல்லுது? எவ்வளவு வேகமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமோ ஒரு நாளுக்குள்ள, அப்படின்னா நீங்க அதை எழுத்தின்படியா இல்ல, எவ்வளவு வேகமாக ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அவ்வளவு வேகமா என்ன பண்ணுங்க, தீர்த்து வைங்க. ஒரு நேரம் மனைவி இறங்கி போனா, ஒரு நேரம் கணவன் இறங்கி போனுங்க. திருகு திருகு திருகுன்னு திருகி அவன் முக நாடி வேறுபட்டு அவன் பஸ்பமா வெடிக்கிற வரைக்கும் வச்சிருக்கா. நாம என்ன கிறிஸ்துவ பண்பு? சொந்த சொந்த கணவர்கிட்ட சொந்த மனைவி கிட்ட நம்மளால சகிச்சுட்டு போக முடியலன்னா அப்புறம் என்னங்க பண்ண போறோம்? எங்க அண்ணன் தான் போன் பண்றான். எங்க அண்ணனை பத்தி அடிக்கடி ஒரு சாட்சி சொல்வேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சில நேரத்துல எல்லா வீடு வாசப்படி, அவர் வீட்லயும் என்ன வரும், சண்டைலாம் வரும். நான் கூட பேச்சுவார்த்தைகளை என்ன விடுவேன், போவேன். ஆனா பெருசா சண்டைன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்க வீடு தனியா போன வரைக்கும் சண்டை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ நடக்குதுன்னு தெரியும், ஆனா பெருசா தெரியாது. ஒரு முறை போய் பேசினேன். என்னடா ஏதாச்சும் பண்ணிடுவோமா, பஞ்சாயத்து பண்ணுவோமாடா அப்படின்னு எங்க அண்ணன் கேட்டா, வீடா எவனோ கஸ்டமருங்கிற பேர்ல கடையில திட்டுறான். கஸ்டமருங்கிற பேர்ல நாய் பொழப்பு பொழைக்கிறோம், அந்த சம்பாதிக்கிறதுக்காக எவனோ என்ன பண்றான், கத்துறான். எனக்காக என் பிள்ளைகளை பாத்துக்கிறா, எனக்காக உழைக்கிறா, அவ கோபத்துல ஒரு 4-5 வார்த்தை என்ன போறா, சொல்லிட்டு போறா. எவனவனையும் பொறுத்துக்கிறோம், ஏன் என் மொண்டாட்டிய பொறுத்துக்க கூடாதா? டேய், நீ என்னை விட பயங்கரமா தான்டா இருக்கிற. வாழ்வியல நம்மளை விட அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. சில நேரத்துல அப்படித்தானே தோணுது. கஸ்டமர் சில நேரத்துல சின்னதுக்கெல்லாம் மூஞ்சியை காமிச்சிட்டு போறா, ஆனா சகிச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். நமக்காக நம்முடைய பிள்ளைகளை பாத்துக்கிறா, நமக்கு சமைச்சு போடுறா, நம்முடைய தேவைகளை பாத்துக்கிறா. சில நேரத்துல அவ எமோஷனல் ஆகி கத்துக்கிறத கொஞ்சம் பொறுத்து போறதுல என்ன. ஆனா பிடிவாதம் பண்ணுகிறது என்பது கிறிஸ்துவ பண்புக்கு எதிரானது. உங்கள் கணவருக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், உங்களுடைய மனைவிக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். உங்களை அநீதியா வேதனைப்படுத்துறது தப்புங்க. அநீதியா வேதனைப்படுத்த, அந்த பையன் சொன்னேன், தம்பி அது உன்னுடைய மனைவி செஞ்சது தப்பு, ஆனாலும் அதை விட நீ செஞ்சது அதை விட பெரிய தப்பு. ஒருத்தர் இது மாதிரி மனைவி பேசிட்டா அப்படின்னு சொல்லி சேர தூக்கி மண்டையை உடைச்சு சொன்னார். நான் சொன்னேன், ஏன் நீ செஞ்சது இந்த தப்பு என்ன பண்ணிருச்சு, வரைச்சிருச்சு, அதை விட அநீதியான தப்பு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்படி பேசிச்சு, இது ஒரு நீதியாது. அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், சக உடன் விசுவாசிகளை கோபமூட்டுவதே பாவம். நீங்க கிறிஸ்துவுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன்ல, என்னுடைய நண்பர் அருண்குமாருடைய போன மீட்டிங்ல சொன்னேன்ல, அருண்குமாருடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பயங்கர டார்ச்சர் வச்சு செய்துன்னு வச்சுங்களே. ஒரு மாசமா என்கிட்ட பேசி அதை சரி பண்ண சொன்னா, அப்பா சாமி நம்மளாலலாம் முடியாது. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, போன மீட்டிங்ல சொன்னேன்ல, 4 வீடு மாறிட்டான். 4 வீடு மாறிட்டான். அந்த பையன் கோயம்புத்தூர்ல குடியிருக்கிறான். 4 வீடு மாறிட்டான். அது எப்படிங்க, இவர் போகும்போது அந்த அக்கா ஜன்னல கதவை திறந்து வச்சிருக்காங்க. இது ஜன்னல் திறந்துருக்குது. அவன் நான் சொன்னேன், சரி ஜன்னல் இல்லாத வீடா பார்த்து ஏதாவது குடியிருப்பேன்டா, தெருவுல என்ன இருக்கக்கூடாது, ஜன்னல். அவன் 3 வீடு மாறிட்டான். இப்ப கம்பெனிக்கு பின்னாடி போய் இருக்கிறான், கம்பெனிக்கு பக்கத்துல. இப்ப அது என்ன சொல்லுது, நைட்டு 2 மணிக்கு இவர் போன் எடுத்து பேசிட்டு போன் கால அழைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லுது. இத்தனைக்கு போன் யார்கிட்ட இருக்குது, மனைவிட்ட தான் இருக்குது. எவ்வளவு பெரிய அநீதி. நான் அந்த பொண்ணுகிட்ட பேச சொன்னேன், எந்த ப்ரூஃப் இருக்கு, அவர் சாட் பண்ணியிருக்கிறாரு, இப்படி வலிஞ்சு பேசியிருக்கிறாரு. நாம ஆதாரம் இல்லாமல் ஒருவரை தப்பா பேசுவது என்பது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம். உங்களுக்கு தெரியுமா, நீ எனக்கு தான் பிள்ளைய பத்தான்னு கேள்வி கேட்டா எவ்வளவு பெரிய வாழ்நாள் முழுவதும் செத்து சுண்டலாயிருவோம் தெரியுமா. அநீதியா ஒருத்தவங்களை கேள்வி எழுப்புறதுக்கு ஒரு வலுவான என்ன இருக்கணும், எவிடன்ஸ் இல்லாம பேசக்கூடாது. அந்த பையன் எங்க போயிட்டானா, சாகுற நிலைமைக்கு போயிட்டான். அவன் என்ன சொல்றான், நான் சபைக்கு கூட்டிட்டு போயிட்டேன், சபைக்கு கூட்டிட்டு போய் மாறுவா, அப்புறம் பூசாரிட்டையும் போய் வந்துருக்கான், வந்திருக்கிறேன். நான் அருணுக்கு பேசின அந்த பொண்ணுகிட்ட பேசுனது ஒண்ணுதான், ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லு. அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குது. கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது. என்னது, கற்பனையிலேயே என் கணவர் நள்ளிரவு 1 மணிக்கு யாரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏமா உன் பக்கத்துல தானே இருக்கிறாரு. இல்லங்க, நான் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போறாரு. நீங்க ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஒரு விஷயத்தை சொல்வது என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய தீமை. அது சாகல, ஏன், இது நோய் இல்ல, ஆனா இது உங்கள் மூளையை பாதிச்சிடும்.
இல்ல இப்ப இப்ப காதல் தோல்வி எடுத்துக்கிறீங்களே, காதல் தோல்வி எடுத்துக்கிறீங்க. காதல் தோல்வி எடுக்கிற பிள்ளைகள் சில நேரத்துல தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க தெரியுமா? இன்னைக்கு அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அந்த மூளையில வந்து நீ சாகு, நீ வாழ்றதுக்கே என்ன இல்ல, தகுதி இல்ல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்ன ஆகும், பதிவாகும். இப்ப நீங்க அந்த தாட்ஸ்ல இருந்து அவங்களை என்ன பண்ணணும், வெளியில கொண்டு வராம காப்பாற்ற முடியாது. நீங்க ஒரு தடவை தற்கொலை பண்ண பொண்ணை திரும்ப கூட்டிட்டு போனாலும் திரும்ப வீட்டுல எங்கேயாச்சும் பண்ணிடும் பண்ணிக்கிறங்க. இப்ப அந்த மூளையில ஒரு பெரிய அதிர்வு, அந்த மூளைக்கு எதிராக அந்த பாப்பா செயல்படணும். அதை மருத்துவர்கள் சில நேரத்துல பேசி ட்ரை பண்ணுவாங்க, அல்லது மருந்து மாத்திரைகள் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நமக்கு என்ன தெரியணும்னா, நான் அநீதியாக யார் மீது என்ன கூடாது, குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. நாங்க ஒரு முறை செந்தில் பிரதர் தான் ஒரு மாப்பிள்ளையை சொன்னார்னு நினைக்கிறேன், எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு அலெக்ஸ் ஒருத்த அக்காவுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் விவாகரத்து வாங்கிய ஒரு மனிதர், அவருக்கு 2 குழந்தை இருக்குது. அவங்க ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம், என்ன காரணத்தினால டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இல்ல அவங்க பாஸ்டர் சொல்றதான் அது நம்புது. அவங்க பாஸ்டரோட வீட்டுல போய் தான் இப்ப இது 2 பிள்ளைகளையும் கூட்டி போய் என்ன இருக்குது, தங்கி இருக்குது. அவங்களுக்கு நாங்க போற சபை என்ன ஆகல, பிடிக்கல. அவங்க கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுக்காக ஃபேமிலியா என்ன பண்ணிருச்சு, என்னைய விட அவங்களதான் அது என்ன பண்ணுது, அதிகமா நம்புது. அவங்க சொல்றதை அப்படியே கேட்டுட்டு அது போயிருச்சு அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், இதுதான் உண்மையான காரணமா, இல்ல இதுக்காவா, ஒரு 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 ரீசனே இல்லையேங்க, இதுக்காவாங்க அதுவும் வளர்ந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போவாங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்க சொல்றது புரியுதுதான், என் மனைவி மேல என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக அநீதியா அவள் தவறான தொடர்பு வைத்திருக்கலான்னு நான் என்ன முடியாது, சொல்ல மாட்டேன். நான் அசந்துட்டேன். அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள்கிட்ட வேற எந்த தவறான நடத்தை இருக்கிறதா எனக்கு தெரியல. அவள் தவறான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அந்த ஊழியர் சொல்லுகிறதையே கேட்டுக்கொண்டு என்ன பண்றா, பிரிஞ்சு போயிட்டா, டைவர்ஸும் வாங்கிட்டா. ஆனா அதுக்காக நான் அநீதியா என் மனைவியை நான் என்ன சொல்ல முடியாது, அவ வந்து முறையற்றவ ஒழுக்கமற்றவன் நான் என்ன முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அப்படியா? இப்ப நமக்கு வந்து என்னது, சில நேரங்கள்ல இப்படிப்பட்டதான சிந்தைகள் நமக்கு வருது. இது என்னன்னா, நாம் நம்மை நாமே கட்டுப்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிறரை கோவப்படுத்தக்கூடாதுன்னா நான் என்ன அடையக்கூடாது, கோவப்படக்கூடாது. நமக்கு சாகணுங்கிற எண்ணம் வாழ்க்கையில தோணுங்க, ஏண்டா வாழணுங்கிற எண்ணம் சில நேரத்துல என்ன ஆகும், வரும். சில நேரத்துல சம்பந்தமே இல்லாத எண்ணங்கள் கூட நமக்கு என்ன ஆகும், வரும். நாம் நம்மை நாமே என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் தற்பரிசோதனை செய்யணும். உங்களுடைய எண்ணங்களுக்கு என்ன இருக்கணும், எவிடன்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், நான் இதை படிக்க போறேன். வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் மூளையில் நம்புகிற எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், ஆதாரம் ஒண்ணு இருக்கணும். ஆதாரம் இல்லாத வாய் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கலாம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவன் பலகீனமான சகோதரனுக்கு இடல் உண்டாக்கினால் அவனுக்காக யார் மரித்திருக்கிறார், கிறிஸ்து மரித்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாவம் செய்யறேன்னு என்ன பண்றாரு, அடுத்த வசனத்தை அதே அந்த 1 Corinthians 7 பாருங்களே, கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு, இப்படி சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனம் உள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். இப்ப இவங்க சபை கூடி வருதல என்ன சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்கு விரோதமா என்ன பண்றீங்க, பாவம் செய்றீங்கடா. நீங்க ஆனா யாரை நினைத்து சபை கூடி வர்றீங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் நினைவு கூர்ந்து சபை கூடி வர்றீங்க. ஆனா அவருடைய மரணத்துக்கு எதிராகவே நீங்க என்ன பண்றீங்க, பாவம் செய்ய. அதைத்தான் இந்த 11ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுது. 11ஆம் அதிகாரத்தை பாருங்களேன், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான். இங்க அவர் இங்க என்ன சொல்றாங்க புரியுதா, நாம ஆசரிக்கிற இந்த பந்தியை ஹைலைட் பண்ணல. நீ சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற போது நீ யாருடைய மரணத்துக்கு எதிராக பாவம் செய்யற, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு எதிராக பாவம் செய்யற. அதைத்தானே நம்ம நினைவு கூறுறோம். அதுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சபை கூடி வருகிற. இத சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, வாசிங்களே,
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான், எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதபடினால் அப்படின்னு அவர் சொல்றது, நாம் பங்கு வருகிற கர்த்தருடைய ராபோஜன் அல்ல. இவர் என்ன சொல்றாரு, நீங்க சக விசுவாசிகளை சேர்த்து கொள்ளாமல், அவனுடைய ஐக்கியத்துல இணைத்துக் கொள்ளாமல் குழு குழுவா என்ன பண்ற, பந்தி ஆசரிக்கிற. இது கர்த்தருடைய சரீரம் கிடையாது. கர்த்தருடைய சரீரம் என்பது என்னது? விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்ததுதான் என்னது? கர்த்தருடைய சரீரம். உனக்கு கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாமலே எதை நினைவு கூறுகிற? எதை நினைவு கூறுகிற? அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறாய். இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இதத்தான் அவர் இங்க வந்து நினைவுபடுத்துகிறார். என்னது? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீங்கள் அறியாதபடினால். நீ அவன் கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சரீரத்துல ஒருத்தரை ஒதுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கர்த்தரை நினைவு கூறுற. இது கர்த்தருடைய பந்தியா? இப்ப 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலையும் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 10:17 வாசிச்சு பாருங்க. இப்ப தெரியுதா? இந்த 29ல கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதபடினால் சொல்லும் போது, கர்த்தருடைய சரீரம் என்பது ஐக்கியம் தானே ஒழிய, இதை நீ புரிஞ்சுக்காம பங்கு வருகிற ஐக்கிய விருந்து என்ன இல்ல, பயனற்றது. அதுதான் இங்க ஹைலைட் பண்றாரு. இப்ப இங்க சொல்லும் போதுதான் நம்ம விவாதத்துக்குரிய அந்த தலைப்புக்குள்ள என்ன ஆகிறோம், வர்றோம். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்களே. இதுவரைக்கும் புரியுதா உங்களுக்கு? இதுல எதுவும் சந்தேகம் இருக்குதா? கர்த்தருடைய சரீரம் என்பது இங்க பந்தியை பற்றி பேசவில்லை, சபை ஐக்கியத்தை தான் என்ன பண்ணுது, பேசுது. சக விசுவாசிகளை நீ ஒதுக்குறனா, கர்த்தருடைய சரீரத்தை நீ என்ன, கர்த்தருடைய சரீரம் என்னதென்று உனக்கு என்ன ஆகல, புரியல. கர்த்தருடைய சரீரம் என்பது பந்தி அல்ல, நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறதா என்னது, கர்த்தருடைய சரீரம். அவனை ஒதுக்கிட்டு நீ மட்டும் ஆசரிச்சா அது வந்து என்ன இல்ல, பந்தி கிடையாது. இது நிமித்தம் அநேகர் பலவீனரும் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த 3 வசனத்தை நம்ம முடிச்சிடலாம். இப்ப இது என்ன புரியுது உங்களுக்கு? தகுதியற்று கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்றால் நமக்கு பலவீனமும் வியாதியும் மரணமும் வருமா? இந்த பகுதியில இது நிமித்தம் ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அவர்கள் நிதானித்து அறியாமல் பங்கு பெற்றபடியினால் அவர்களுக்கு என்ன வந்திருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கிறது. இது நிமித்தம் பலவீனரும் வியாதிப்பட்டு சிலர் மரணமும் நித்திரையும் என்ன பண்ணிருக்காங்க, அடைந்திருக்கிறார்கள். இங்க என்னன்னா, தனிப்பட்ட பாவத்தை பத்தி அவர் என்ன பண்ணல, பேசல. சபைக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்து கொண்டு சபை ஐக்கியத்துல பங்கு வர்றீங்க, இதன் நிமித்தம் கடவுள் அவர்கள் என்ன பண்ணிக்கிறார், தண்டித்திருக்கிறார். சபைக்கு எதிராக செயல்படுகிற போது கடவுள் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு, தண்டித்திருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு ஏன் நம்ம இந்த விஷயத்தை ஹைலைட் பண்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆசரித்த முதல் பந்தியில இயேசுவை காட்டி கொடுத்தவன் இருந்தான். மீதி 10 பேரும் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள். இவர்கள் எல்லாரும் தகுதியோட என்ன பண்ணல, பங்கு வரல. அதுக்காக தகுதி இல்லாம பங்கு பெறுங்க நான் சொல்ல வரல. நாம என்னன்னா, நல்மனசாட்சியோடு பங்கு பெற வேண்டும்ங்கிறது உண்மை. கர்த்தருடைய பந்தியில நீங்க எப்படி பங்கணும், நல்மனசாட்சியோடு பங்கு பெறணும். ஆனா எந்த பாவமே இல்லாமல் தான் பங்கு பெறணும்னா வருஷ கணக்கா உன்னால முடியாது பங்கு. இப்ப லேமன்ஸ் திருச்சபையார்னு இருக்கிறாங்க, பரிசுத்தத்தை பேசுகிறவர்கள்ல சில பாதிப்புக்குரிய திருச்சபைகள்லாம் இருக்கிறாங்க. ஹோலினஸ் பெண்டிகாஸ்ட்னு ஒன்று இருக்கு, அடுத்த வரும்போது பேசுறேன். இந்த லேமன்ஸ் திருச்சபையார் பாத்தீங்கன்னா, விருதுநகர்ல இருந்து போன வாரம் ஒருத்தர் போன் பண்ணார். அங்க புதுசா அவர் சபை ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவங்க பந்தி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறாரு. இப்ப அவர் லேமன்ஸ் திருச்சபையில 14 வருஷமா போறாரு, இது வரைக்கும் பந்தியில பங்கு பெறல. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முழுசா தகுதியான மட்டும்தான் இதுல பங்கு பெறணும், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறணும். சோ அவங்க பரிசுத்தத்தை பயங்கரமா பேசுவாங்க.
காட்சனுடைய அசம்பிளிக்கு பக்கத்துல இதே அசம்பிளி இருக்குது. அவனே சொல்றான், ஆனா நம்மளை விட பயங்கரமா பேசுவாங்க அப்படின்னு. பரிசுத்தத்தை பயங்கரமா பேசி எந்த எக்ஸ்ட்ரீம் போய் நிட்டுருவாங்கன்னா, எவனுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாது. வர முடியாத அளவுக்கு என்ன ஆயிரும், போயிடும். இப்ப 14 வருஷமா அவங்க என்ன பங்கு வரல, 14 வருஷமா அவங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு வரல. ஆனா எங்க போறாங்க, சபைக்கு போறாங்க. இப்ப அதற்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவனா இருந்தா மட்டும்தான் எதுல பங்கு வரணும். இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் பெண்டிகாஸ்ட்ல ஒரு சில திருச்சபையில பாத்தீங்கன்னா எல்லாருமே பந்தியில என்ன மாட்டாங்க, பங்கு வர மாட்டாங்க. முதிர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து ஒரு 40-50 வயசானாதான் எங்க பங்கு வர முடியும், பந்தியிலே பங்கு வர முடியும். ஏன்னா அவன் பரிசுத்தம் அடைந்து விட்டான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க போல. இப்ப இங்க நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய பந்தியில நீங்க நல்மனசாட்சியோட பங்கு வரணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, விரும்புறார். ஆனால் எந்த பாவமே செய்யாதவர்கள் தான் பங்கு வரணும் என்று என்ன பண்ணல நீங்க நினைச்சீங்கன்னா முடியாது. அப்ப கர்த்தருடைய பந்திக்கு உண்டாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களை அறிக்கை செய்யுங்க, நிதானிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இந்த வசனத்தின்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உன்கிட்ட பாவம் இருந்தா நீ பங்கு பெற்றா உனக்கு அடுத்து என்ன வரணும், வியாதி வரணும். இப்ப நம்ம சபையிலலாம் அப்ப பந்தி இவ்வளவு வருஷம் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோமே, நமக்கு என்ன வியாதி வந்துச்சு? ஏன் பிரதர், நாங்கெல்லாம் பரிசுத்தத்தோடு பங்கு பெறுறோம், எங்களுக்கு என்ன இல்லை, வியாதி இல்லை அப்படி எதுவும். இப்ப இந்த வசனத்தின்படி நாம என்ன பண்றோம், அவர்கள் தவறாக பங்கு பெற்றார்கள், ஆகவே அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பலகீனம், வியாதி. சிலர் என்ன பண்ணிட்டாங்க, மரித்தே போயிட்டாங்க. அப்ப முதல் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த கான்டெக்ஸ்ட் சபைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டபடியினால் கடவுள் அதை என்ன பண்ணார், கண்டித்தார். ஆமா 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 அதான் சொல்றாரு, அந்த பிரிவினை. அதனாலதான் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாத, கர்த்தருடைய சரீரம் என்னது, நீங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் என்னது, கர்த்தருடைய சரீரம். நீ இதுல பிரிவினையா இருந்து கொண்டு நீ எதை பங்கு பெற, கர்த்தருடைய பந்தியை செய்யற, இது என்னது, அநீதி அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆனா அது ஒரு உண்மை இருக்குது, என்னது, ஆனால் அவர்களுக்கு என்ன வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு. அந்த வியாதி நிமித்தம் சிலர் என்ன ஆயிட்டாங்க, செத்தும் போயிருக்கிறாங்க. அப்ப நான் இன்னைக்கு தகுதி இல்லாமல் பங்கு பெற்றாலோ அல்லது திருச்சபைக்கு குழப்பத்தை உண்டாக்குற விதமாக வாழ்ந்து கொண்டு பங்கு பெற்றாலோ எனக்கு வியாதியோ பலகீனமோ மரணமோ வருமாங்கிறது தான் நம்முடைய இறுதி கேள்வி. இந்த பகுதியில வந்துச்சுங்கிறது உண்மைதான். அதுதான் அங்க சொல்றாரு, இது குலோவியார் வீட்டார் அழிந்திருக்காங்க, இங்க பாதி பேர் என்ன ஆயிருக்காங்க, எப்படி வியாதிப்பட்டு பிரச்சனை ஆயிருக்காங்க. ஏன்னா இங்க இவ்வளவு பிரிவினை இருக்குது. இப்ப பவுல் அதை சொல்றாரு, உங்களுக்குள்ள இப்படி இருக்கிறனாலதான் கடவுள் உங்களை உணர்த்துவதற்காக இருக்கிறாரு, பலவீனத்தையும் வியாதியும் சாவையும் கொடுத்திருக்கிறார். இப்ப இது எழுத்தின்படியா இன்றைக்கு நடக்குமாங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுதானே பிரதர் குழப்பமே. நடக்கலாம். பாவத்தினால் நமக்கு வியாதியோ பலகீனங்களோ மரணமோ வரும் அப்படிங்கிறதால நீங்க இப்ப நான் அதுதான் சொன்னேன், பந்தியில பங்கு வர்றவங்க முற்றிலும் பரிசுத்தமானா பங்கு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா பந்தியில பங்கு வருகிற ஒவ்வொரு திருச்சபையும் வியாதி படுக்கையோடு என்ன பண்ணணும், இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும் அவன் பாதி இவங்க தவறாக பந்தியை ஆசரிக்கிறார்கள் அப்படின்னு. இங்கதான் கடவுளுடைய அணுகுமுறையை பற்றி உங்களுக்கு தெரியும். கடவுள் எப்போது அற்புதங்களை செய்வார். லேமன்ஸ் திருச்சபையார் சொன்னா அவங்க வருஷ கணக்கா ஆனாலும் அவ்வளவு சீக்கிரத்துல பந்தியில என்ன மாட்டாங்க, பங்கு கொடுக்க மாட்டாங்க. 14 வருஷம் ஆச்சா இன்னும் பந்தியில பங்கு வரலையா. இப்ப அவங்க பங்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் போன் பண்ணி கேட்டாங்க. ஒன்னும் பண்ண வேணாம், நல் மனசாட்சியோட என்ன பண்ணுங்க, பங்கு வருங்க. நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து உண்மையா இருந்தீங்கன்னா நல் மனசாட்சியோட என்ன பண்ணுங்க, பங்கு வருங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னோம். ஏன்னா சில நேரத்துல பரிசுத்தத்தை வலியுறுத்துகிற போது இது போல கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல மிகைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு விட எங்க இருந்து வரணும்னா, கடவுள் எப்போது அற்புதங்களை செய்வார். என்னப்பா எல்லாரும் யோசிக்கிறீங்க? தேவையான இடத்தில் செய்வார். வேதாகமத்துல நிறைய செஞ்சிருக்காரு. தேவையான இடத்துல செய்கிறார் சொல்றாங்க. அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள், அப்போஸ்தலர் செய்த அடையாளம் உங்களில் ஒன்று நடக்க மாட்டேன், நீங்க என்ன அப்போஸ்தலர் விசுவாசத்தை பின்பற்றுறீங்க? நம்மளை பார்த்து கேள்வி. இங்க அப்போஸ்தலர் விசுவாசத்தை பின்பற்றுன்னு சொல்ற, ஆனா அப்போஸ்தலர் செஞ்சதுல ஒண்ணு கூட என்ன பண்ற, செய்ய மாட்டேயே அப்படின்னு. தேவையான இடத்தில் செய்வார். இன்றைக்கும் தேவை இருக்குதானே. அப்ப உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் இருப்பதுக்கு யார் காரணம்?
நீ அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்க மாட்டீங்க. இல்ல நீங்க விசுவாசா நடக்குமா? இல்ல நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, அவங்களுடைய விசுவாசத்துல இருந்தா சிலருக்கு அற்புதத்தை நம்புறாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுது? நடக்குது. அப்ப நாம ஏன் நம்பாம இருக்கிறோமா? அதனால நடக்கலையா? ஆமா. வேறு சில விஷயங்களை நம்ம அற்புதமா பெறன்னு சொல்றீங்க. சுகம் இந்த மாதிரி இல்லாட்டினாலும் வேறு சில விஷயங்கள் நம்ம அற்புதமா பெற்றுக்கொள்றோம்னு சொல்றீங்களா? போன வாரம் எனக்கு இருந்த தலைவலியை நீக்கினார் அப்படின்னு நீங்க அற்புதத்துல ஜபத்துல சொன்னீங்கன்னா ரசிக்கப்படாதவெல்லாம் இருந்தா என்ன நினைப்பாங்க? நேத்து கூட நான் சாரிடான் போட்டேன், எனக்கு தலைவலி போச்சு. இந்த தலைவலியை போக்குறது தான் உங்க ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர் தேவையா? முட்டு வலியை பூரணமாய் சுகப்படுத்தினார் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அந்த அற்புதம் என்னவா தெரியும்? டேய் இதெல்லாம் ஒரு அற்புதமாடா, 4 எக்ஸசைஸ் செஞ்சா உங்களுக்கு என்ன ஆயிரும்? போயிரும் தோணும். ஆனா வேதாகமத்துல இருக்கிற அற்புதம் அப்படி அல்ல, பயங்கரமான மிராக்கள். நீங்க அதை எதுவுமே சாதாரண அற்புதமா என்ன முடியாது, காண்பிக்க முடியாது. கடவுள் எப்பொழுதெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கிறார்? ஆதியாகமத்துல எங்க செஞ்சாரு? ஆமா, இல்ல வேதாகமத்துல நடந்த அற்புதம் எல்லாமே தனித்துவமானது. சும்மா சாதாரண அற்புதத்தை பத்தி பைபிள் என்ன பண்ணல, பேசல. யூனிக்னஸ் ஆன அற்புதங்களை பத்தி தான் என்ன பண்ணுது, பேசுது. இப்ப நீங்க பைபிள்ல கடவுள் எங்கெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்காரு? வனாந்தர, அதாவது மோசேயினுடைய தலைமையில் கடவுள் ஜனங்களை அழைத்து வருகிற போது ஏகப்பட்ட அற்புதங்களை நினைக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் யோனாவுடைய சம்பவம், அது கூட அந்த மக்களுக்கு தான் தெரியும். அதான் வனாந்தரத்துல ஏகப்பட்ட அற்புதம். அதுக்கு அடுத்த காலம் நீங்க பாத்தீங்கன்னா எலியா எலிசாவுடைய காலகட்டத்துல நிறைய அற்புதங்களை நினைக்கிறாரு, செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய அடிமைத்தனத்துல சில இடங்கள்ல, இப்ப தானியேல் அற்புதமாக காப்பாற்றப்பட்டது, அவருடைய நண்பர்கள் அற்புதமாக காப்பாற்றப்பட்டது, இதெல்லாம் சில அற்புதம். அதுக்கப்புறம் அற்புதம் நடந்துச்சுன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்குது எங்கதான்? இயேசு கிறிஸ்து. அதை தொடர்ந்து எங்கதான்? அப்போஸ்தலர். இப்ப நீங்க இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடவுள் எல்லா காலகட்டத்திலும் அற்புதத்தை செய்யவில்லை. அற்புதம் செஞ்ச பகுதியா எழுதியிருக்கிறனால கடவுள் என்னமோ 4000 வருஷமா என்ன செஞ்சுட்டே இருந்தா நினைக்க கூடாது. அற்புதம் மட்டுமே செஞ்சிட்டு. தாவீதுடைய காலகட்டத்துல பெரிய அற்புதங்கள்லாம் நீங்க என்ன முடியாது, பார்க்க முடியாது. ஆனா தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன உண்மையை புரிந்து கொள்ளணும், கடவுள் எல்லா காலகட்டங்களிலும் அபரிவிதமான அற்புதங்களை என்ன பண்ணல, செய்யல. ஆனா பைபிள் எழுதப்படுகிற போது கடவுள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசுகிற போது அந்த வார்த்தை உண்மை என்பதற்கு நிரூபிப்பதற்கு என்ன செய்வாரு, அற்புதம் செய்வார். திரும்ப நான் சொல்றேன், கடவுள் ஒரு புதிய வழிகாட்டுதலை முன்னெடுக்கிற போது அந்த வார்த்தை உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு என்ன செய்வார், அற்புதம் செய்வார். இப்ப மோசேயினுடைய தலைமையில இதுவரைக்கும் இடைபடாம பெரிய நியாயப்பிரமாணம் சட்டங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்ப மோசே கடவுளுடைய வார்த்தையை பேசுகிறான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மோசேயின் மூலம் என்ன செய்கிறார், ஏகப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். அப்புறம் ராஜாக்களுடைய காலத்துல வழி விலகி போகிற போது கடவுள் உங்களை இடைபடுகிறார் என்று சீர்திருத்தம் செய்கிற போது எலியா எலிசாவின் மூலமா என்ன சொல்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அதுக்கப்புறம் நான் தான் மேசியா என்பதை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் நாம செய்யணுங்கிறதுக்காக அல்ல, அதே மாதிரி என்னால் இயேசு கிறிஸ்து எனக்கும் செய்வார் என்பதற்காக அது என்ன பண்ணல, எழுதி கொடுக்கப்படல. வந்தவர் யாரு, இயேசு மேசியா என்பதை விசுவாசிப்பதற்காக அவர் அற்புதம் செஞ்சார். இப்ப அவர் போன பின்பு அவங்க புது உபதேசத்தை அவருடைய சீடர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக யார் அற்புதம் செய்கிறார், அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்கிறாங்க. அதுவும் அவங்க சாகுற வரைக்கும் என்ன செய்யல, அற்புதம் செய்யல. அப்ப எங்கெல்லாம் கடவுள் ஒரு புதிய செயல்பாட்டை முன்னெடுக்கிறாரோ அங்க நான் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு அங்க என்ன செய்வாரு, அற்புதம் செய்வார். ஆமா, இல்ல நாம சொல்ற செய்தி, ஏன்னா இது வரைக்கும் இப்ப பைபிள்ல இருந்து சொல்லும் போது நம்புவாங்க. இப்ப பைபிளுக்கு எதிராக நியாயப்பிரமாணத்தினால் மீட்பு இல்ல கிறிஸ்துன்னு சொல்லும் போது ஒரு புதிய செய்தியை அறிமுகப்படுத்துகிற போது அந்த செய்தி யார்கிட்ட இருந்து வந்துச்சு, கடவுள்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு உறுதிப்படுத்துவதற்காக அபரிவிதமான அற்புதம் செய்வார். இந்த வியாதி அப்படியே சுகமடைஞ்சிச்சு அதல்ல, அப்படி இப்ப எனக்கு கால் ஃபுல்லா புண்ணு இருக்குங்க, அற்புதம்னா என்னது, ஒரு மாசம் கழிச்சு சுகமடைறதுக்கு பேர் என்ன இல்ல,
அற்புதம் இல்ல. ஒரு மாசத்துல எனக்கு என்ன உண்டாகலாம்? மாற்றம். என்னுடைய உயிர் கால்கள் என்ன உண்டாகலாம்? மாற்றம் உண்டாகலாம். ஆனால் இயேசு முடவாதனுடைய அந்த 18 வருஷங்களுடைய சொல்ல அவர் கையை நீட்டு என்று சொல்லும் போது என்னாச்சு? நீட்டுச்சு. அதுதான் அற்புதம். இப்ப கால் ஃபுல்லா அழுகி இருக்கிறது. நாங்கள் ஜெபித்தோம், ஜெபித்த பொழுதே அந்த காலுடைய அழுகை எல்லாம் என்ன ஆயிருச்சு? போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அற்புதம். அப்படிப்பட்ட அற்புதத்தை எது பேசிக்கிட்டு இருக்குது? பைபிள் பேசுது. 2 மாசமாக எங்களுடைய உபதேசத்தை கேட்டு கால் அழுகி விட்டது நீங்கி போனதுன்னா அதுக்கு பேர் அற்புதம் இல்ல. நான் அந்த அற்புதம் வேதம் போதிக்கிற அற்புதம் அல்ல. கடவுள் கிரியை செய்கிறார். நான் மாத்திரை எடுத்தா கூட தான் கடவுள் கிரியை செய்யற நம்புறோம். மருத்துவர் தான் எனக்கு டெலிவரி பாக்குறாரு, ஆனால் பாதுகாப்பாக டெலிவரி பார்க்க கடவுள் உதவி செய்யறார். நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். வேதம் சொல்லுகிற அற்புதம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு அது அற்புதமாகவே இருக்கும். நான் சொல்றது புரியுதா? படிநிலை அற்புதம் அல்ல. அற்புதம்ங்கிறது என்னது? மகேந்திரன் சொல்வார், அற்புதம்ங்கிறது அற்புதமாய் நடந்தால்தான். என்னது? எப்பயாச்சும் நடந்தாதான் அதுக்கு பேர் என்னது? அற்புதம். நேத்து மண்ணா வந்துச்சு, இன்னைக்கு மண்ணா வந்து டெய்லி நடந்தா அதுக்கு பேர் என்ன இல்ல? அன்றாட நிகழ்வு. அதுக்கு பேர் அற்புதம் இல்ல. அதிசயமாக எப்பவாவது நடக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அற்புதம். அதுவும் எதற்கு மேலாக இயற்கையான நீதிக்கு எதிரானதா இருக்கணும். இயற்கைக்கு இது இயற்கையா இப்படி என்ன இல்ல, வாய்ப்பே இல்லைன்னு சொல்வதற்கு எதிராக நடந்தால்தான் அதுக்கு பேர் என்னது? அற்புதம். எனக்கு சுகம் தருவார் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய உறுப்புகள்ல பலன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயற்கைக்கு எதிராக நடந்தால்தான் அதுக்கு பேர் என்னது? அற்புதம். அப்ப நீங்க இப்ப எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்களே. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உதவிக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் நம்ம சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவத்தாலே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இன்னும் பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனையை எப்படி தப்பித்து பாருங்களே. இயேசு கிறிஸ்து பேசினார், அதற்கப்புறம் அவருடைய அப்போஸ்தலர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தை உண்மையுள்ளது என்பதற்காக பலவிதமான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தலினாலும் அதை நிரூபித்தார். அவங்க பேசின போதெல்லாம் அந்நிய பாஷை பேசப்பட்டது. ஏன் நமக்கு நடக்கல? அங்கு கடவுள் வித்தியாசமாய் கிரியை செய்கிறார் என்பதை காண்பித்து செயல்பட்டார். அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்கதரிசனம் பேசினாங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் என்ன பண்ணப்பட்டது? பொழியப்பட்டது. அப்ப அப்போஸ்தலர் காலத்துல இயேசு கிறிஸ்து சொன்னதும் அப்போஸ்தலர் சொல்லுகிறதும் உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு என்ன செய்தார்கள்? அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணாங்க? செய்தாங்க. நிரூபிக்கப்பட்டு விட்டது. இந்த மீட்பின் வார்த்தை என்ன பண்ணப்பட்டு விட்டது? நிரூபிக்கப்பட்டு விட்டது. இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, இந்த பைபிள் உண்மை என்றால் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க நீங்க கேட்டா செய்வாரா? செய்ய மாட்டார். அது ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு அற்புதம் செய்ய மாட்டார் நான் சொல்ல வரல. ஆனால் அபரிவிதமான அற்புதத்தின் காலத்தை நாம் என்ன கூடாது? எதிர்பார்க்க கூடாது. கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். ஆனால் கூட்டத்துல மொத்தமாக அற்புதம் நடக்கிறது, எழுப்புதல் நடக்கிறது. அப்படி ஒரு காலம் இனி வராது. கடைசி நாட்கள் எப்படி இருக்கு? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறதே, அது இப்பொழுதே வந்து கடைசி நாட்கள் கொடிய காலமாக இருக்கும் என்று வேதம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசி கால எழுப்புதல் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க தலைகள் என்றாலும் கடைசி காலத்துல என்ன வராது? நான் சொல்றது புரியுதா? எழுப்புதெல்லாம் வராது. பெரிய சீர்திருத்தம்லாம் என்ன ஆகாது? வராது. சீர்கட்டு போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் தமக்கென்று விசுவாச பிள்ளைகளை ஒரு சிறு கூட்டமாய் ஆங்காங்க கடவுள் என்ன நினைப்பாரு? வச்சிருப்பாரு. அதுதான் உண்மை. அப்ப இந்த புதிய எழுப்புதெல்லாம் வராது. இப்ப நமக்கு கேள்வி, சரி அற்புத அடையாளம் வராது, இப்ப இங்க தண்டனை நடந்துச்சு, இது ஃபர்ஸ்ட் புரியுதா? கடவுள் மோசே மூலமா செயல்பட்டதாலதான் இவ்வளவு பெரிய அற்புதம். அதுக்கப்புறம் மோசே செய்ததை போல நீங்க ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடுல வேற யாருமே என்ன பண்ணல, செஞ்சதே இல்லை. ஏன்னா மோசே தான் முழு பைபிள்ல பாதியை முதன்மைப்படுத்தி என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அப்ப நீங்க மோசையை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? மோசையே கேட்கிறான்ல, என்னை நீங்க திடீர்னு அனுப்புனா அவன் எப்படியா நம்புவான்? 3 அடையாளம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு அடையாளம், குச்சியை பாம்பு போட சொல்றாரு, அப்புறம் அந்த கைய குஷ்டமா வர்றதை சொல்றாரு. இது இல்லாம இன்னொரு அடையாளம் சொன்னாரு, ஆனா அதை அவர் செய்யல. கோலை வந்து இதுல போடு வெள்ளமா மாறுன்னு 3 அடையாளம் சொன்னார். 2 அடையாளத்துல அவங்க நம்பிட்டாங்க. அப்ப மோசையை உறுதிப்படுத்த வேண்டியதாக. நீங்க இதெல்லாம் படிச்சு வந்து நீங்க உண்மையான பாஸ்டரா இருந்தா
உங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்படுகிறார் என்றால் நீ அற்புதத்தை செய்து காமி என்னைய கேட்டா. இப்ப பைபிள்ல பார்த்தா அப்படித்தானே தெரியும். பவுலை உறுதிப்படுத்தின அதே ஆண்டவரைத்தானே நீ வணங்குகிறாய். உன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தட்டும். நீ உண்மையான ஊழியக்காரனா இருந்தா நீ உன்னை உறுதிப்படுத்துன்னு சொன்னா கடவுள் அப்படி ஒரு அழைப்பு நமக்கு எல்லாம் இல்ல. இப்பயே சரி பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுறீங்களா? இல்ல, இந்த விசுவாசங்கிறது இவர்கள் என்னன்னா இந்த பரிசுத்தத்தை நம்புறவங்க. நான் ஹோலினஸ் பெண்டிகாஸ்ட பத்தி அடுத்த தடவை சொல்றேன். அவங்க இப்படி விசுவாசிக்கிறாங்க. பரிசுத்தத்தை நம்மளெல்லாம் கூட பயங்கர ஹைலைட்டா நம்புறாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பரிசுத்தத்தை என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் அவங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. அப்ப அவங்க ஒரு கடவுளால் செய்ய முடியாதா அதே ஆண்டவரை தானே நாம் என்ன பண்றோம், வணங்குகிறோங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனா இங்க என்னன்னா கடவுள் ஒரு மீட்பின் திட்டத்தை வேதாகமத்தில் செயல்படுத்துகிறார். இது ஒரு சரித்திர புஸ்தகங்கிறத என்ன பண்றோம், மறந்துடுறோம். இது நான் எப்படி என்ன செய்யணுங்கிறதுக்காக எழுதல. பைபிளை படிக்கிறவங்க பார்த்தா பைபிள் ஃபுல்லா அற்புதமா இருக்க மாதிரி நினைக்கிறோம். ஆனா பைபிள்ல மொத்தமே ஒரு 100 வருஷம் கூட அற்புதம் நடக்கல. 100 இருக்காது, மொத்தமே ஒரு 20-25 வருஷம் தான் நடந்திருக்கும் அற்புதம் நடந்திருக்கும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம், அப்போஸ்தலர் ஒரு 10 வருஷம், மோசே வனாந்தரத்துல இருக்கிற போது அற்புதங்களை செய்தார் ஒரு 40 வருஷம், அதுக்கப்புறம் எலிசாவுடைய காலத்துல மொத்தமே ஒரு 60-70 வருஷம் தான். மொத்தம் எத்தனை 4000 வருஷத்துக்கே மொத்தம் நடந்த அற்புதம் எத்தனை வருஷம் தான் நடந்துச்சு, ஒரு 60-70 வருஷம் தான் அற்புதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாரு, இதை நோக்கிப்பார். இப்ப மோசே இது பண்ணதுக்கு அப்புறம் யோசுவாட்ட என்ன சொன்னாரு, மோசே சொன்னவையின்படி செய், அப்பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஏன்னா அதை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, உறுதிப்படுத்திட்டாரு. இப்ப அதுக்கும் இந்த 1 கொரிந்தியருக்கு என்னையா சம்பந்தம்? ஏன்னா இங்க அற்புதம் என்ன ஆகல, நடக்கல. என்ன நடந்திருக்குது, 1 கொரிந்தியர்ல என்ன நடந்திருக்குது, அழிவு, தண்டனை வந்திருக்கிறது. எப்படி கடவுள் ஒன்றை செயல்படுத்துகிற போது அற்புதங்களை செய்து தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறாரோ, அதே போல கடவுள் புதிதாக ஒன்றை செய்கிற போது இது என்னுடையது என்பதற்காக தம்முடைய ஜனங்களை, அதை மீறி வாழுகிற ஜனங்களை தண்டித்து நான் செயல்படுகிறேன் என்பதை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஏன் மோசேக்கு எதிராக மிரியாம் பேசுனனால குஷ்டரோகம் வந்துச்சுன்னு சொல்லி எல்லா ஊழியக்காரர்களும் மிரட்டுறாங்களே, அப்படி மிரட்டுற ஊழியக்காரருடைய மிரட்டுறதுக்கெல்லாம் வியாதி வந்துருதா? ஏன் இப்ப நீங்க ஊழியக்காரருக்கு எதிராக பேசுறது இல்லையா? ஏன் உங்களுக்கு எல்லாம் வியாதி வர மாட்டேது? இல்ல எனக்கு எதிராக தான் யாரும் பேச மாட்டீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த உண்மை வேதாகமத்தின்படி கடவுளுடைய நீதி அப்படி என்றால் எவெல்லாம் ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுறானோ அவனுக்கு எல்லாம் என்ன வரணும், குஷ்டரோகம் வரணும். ஆனா குஷ்ட வராட்டினாலும் ஒரு கஷ்டமாச்சு வரணுமா இல்லையா? கடவுள் அங்க மோசையை உறுதிப்படுத்துவதற்காக எப்படி அற்புத அடையாளங்களால உறுதிப்படுத்துதாரோ அது போல அவருக்கு எதிராக செயல்படுகிறவர்களை தண்டித்தும் என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. அப்ப முதல் லேவி கோத்திரத்துக்கு எதிராக கோராகுன் புத்திரர் என்ன ஆகுறாங்க, கிளம்புறாங்க. ஏன் அவங்க மட்டும்தான் ஆசாரியரா இருக்கணுமான்னு பூமி பிளந்து மொத்தமா இறங்கினாங்க. ஏன் அதுக்கப்புறம் யாரும் துணிவு கொள்ளலையா? அதுக்கப்புறம் ஆசாரியத்துவ முறைக்கு எதிராக யாரும் பேசலையா? ஏகப்பட்ட பேர் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்னது, கடவுள் எப்பெல்லாம் ஒரு புதிய காரியத்தை உறுதிப்படுத்துகிறாரோ அப்போதெல்லாம் அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்துகிறார். அதே சமயத்துல தண்டனைகளை கொடுத்து இது என்னுடையது, நான் இதுல சீரியஸா இருக்கேங்கிறத என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறாரு. புதிய ஏற்பாட்டுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அனனியா சப்பிரால் 2 பேரும் அந்த பொருளை வஞ்சித்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. செத்தாங்களா இல்லையா? ஏன் அதுக்கப்புறம் எவனுமே சபையை ஏமாத்தலையா? இல்ல நாமெல்லாம் சபைக்கு ரொம்ப உண்மையா இருக்கிறோமா? கடவுளுடைய சமூகத்திலே ஏமாற்றியபடினால் அவர்கள் என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. ஏங்க நம்ம சபையில யாரும் சாக மாட்டாங்க? இதெல்லாம் ஒரு ஆசையா பிரதர்? நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சீரியஸான விஷயம். 2 பேரும் அடுத்தடுத்து என்ன பண்றாங்க, சாகுறாங்க. கடவுள் அப்படி மட்டும் நீங்க எனக்கு உண்மை இல்லாமல் வாழ்ந்தால் உங்களை அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, சாவுன்னு வந்தா நாமெல்லாம் வாயே திறக்க மாட்டோம். தவறி கூட ஏதாவது கொஞ்சம் சொல்லிட்டு அவன் செத்து போயிடுவோம், நமக்கு என்ன வரும், பயம். ஆனா செத்தாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல மிக தெளிவா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 12 அந்த வருஷம் வாசிக்க எத்தனை வருஷம் சொல்லுங்க? இல்ல 8ல இந்த 8ல 11 பாருங்க.
தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பூமியில மனுஷன் எப்படி இருக்கானா, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை என்ன ஆகுதுல்ல, உடனே கிடைக்காதபடினால்தான் பாவத்தை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, அப்படிதான் கடவுள் இயக்கிட்டு இருக்காங்க பூமியை. நியாய தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கிறனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பாவம். இப்ப இன்னைக்கு நான் பொய் சொல்றேன், நாளைக்கு நாக்கில் கட்டி வந்துச்சு, அடுத்த நாள் என்ன மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். ஆனா கடவுள் அப்படி என்ன பண்ணல, செயல்படுத்தல. நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. நமக்கு என்ன கொடுக்குறாரு, வாய்ப்பு கொடுக்குறாருங்க. பவுல் பாவம் செஞ்சான், அடுத்த நாளே அவனை கொண்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி மனம் திரும்பிப்பான். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால். மனுபுத்திரர் என்ன நினைக்கிறாங்களா, இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. வேதம் ஒரு உண்மையை சொல்லுது. கடவுள் உடனே என்ன பண்ணல, தண்டிப்பதில்லை. அதனாலதான் ரொம்ப வேகமா என்ன பண்றேன், அதனாலதான் துணிகரமா என்ன செய்யறான், பாவம் செய். அதான் உண்மை. நம்ம கடவுளை கேள்வி இருக்க முடியாதுல்ல. உடனே அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்தை விட்டுருவோமே. ஆனா அப்படி கடவுள் என்ன பண்ணுவதில்லை, செய்வது கிடையாது. அப்ப என்னது, இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல இந்த அவர்கள் பாவம் பலவீனமும் வியாதியும் மரணமும் சந்தித்தார்கள் என்பது கடவுள் ஆதி திருச்சபையில் முதல் முறையாக தம்முடைய கிரியை வெளிப்படுத்துகிற போது அவர் அற்புதங்கள் மூலமாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார், தண்டனையின் மூலமாகவும் அதை நினைக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது எல்லா காலத்துக்குமானது கிடையாது. சோ இன்னைக்கு ஒரு தண்டனை நடக்குதா, உடனே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது. ஆனால் அடுத்து சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாய தீர்ப்பு நாளிலே உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு நமக்கு அதுதான் போதனை. நமக்கு என்றைக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு என்ன இருக்கிறது, ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு நீங்கள் சிக்ஷிக்கப்படுங்கள். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வருவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க, உலகத்தோட அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். இதை நிறுத்திட்டீங்களா, ஒழுங்கா போடணும். இந்த வாய்ஸ்ல நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இமிடியேட்டா பாருங்க, எனக்கு உடனே வியாதி வந்துச்சா, எனக்கு என்ன வந்துருச்சுன்னு, என்னை சிக்ஷிச்சாரு, நான் நியாயம் தீர்க்கப்படுறேன்னு என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அது கடவுளுடைய திட்டம் அல்ல. நாம் நியாயம் தீர்க்கப்படுகிற போது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் தண்டனை அடைவதை போல நானும் அடைந்து விடாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். கடவுள் என்னை சிக்ஷித்து நடத்துகிறார். அந்த சிக்ஷை எப்படி இருக்குங்கிறது வெவ்வேறு விதங்கள். கடவுள் பல விதங்கள் நமக்கு என்ன பண்ணலாம், சிக்ஷிக்கலாம். ஆனால் கடவுளுடைய நோக்கம் நான் எதை அடையக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பு. உலகத்தை போல, உலகத்தாரை போல நான் என்ன அடையக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பை அடையக்கூடாது என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். நமக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நான் உலகத்தோடு ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு நிகழ்காலத்திலே நம்மை தேவன் என்ன பண்ணுகிறார், சிக்ஷிக்கிறார். ஆனால் இங்கு வருகிற வியாதி தண்டனை என்பது பொது நீதி அல்ல. சிக்ஷைங்கிறது கடவுள் நமக்கு என்ன பண்றாரு, பல வழிகளில் வருது. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல சிக்ஷையை பத்தி நிறைய என்ன பண்றாரு, பேசுறாரு. ஆனா எது சிக்ஷைன்னு உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியாது. வியாதியா, நெருக்கடியா, பிரச்சனையா, சூழலா அப்படின்னு. ஆனால் நான் கடவுளத்தில் என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாகாதபடிக்கு என்னை சிக்ஷித்து தண்டித்து உமது பிள்ளையாக என்ன பண்ணுங்க, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது விரும்ப வேண்டிய ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை. ஆனால் அது எனக்கு தண்டனையாக, எனக்கு வியாதியாவோ பிரச்சனையோ இந்த பாவத்தின் நிமித்தம் வருது அல்ல. இந்த பிரச்சனையே இல்லாத பாவங்களும் உண்டு. நாம எல்லா பாவமே நமக்கு நான் சொல்லல, அதான் பிறரை வேதனைப்படுத்துவது கூட என்னதுதான் பாவம். பிறருக்கு இடர்களாக இருப்பது பாவம். பிறரை அநீதியாக அவதூறு செய்வது என்னது பாவம். நியாயப்பிரமாணத்திலிருந்து பாவத்தை சிந்தித்துக் கொண்டோம் என்றால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் பேசுவோம், சிந்திப்போம். அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு நியாய தீர்ப்பு நாளிலே உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம், அப்ப இங்கதான் சிலர் சொல்லுவாங்க இந்த சிக்ஷைங்கிறது, அப்ப இவங்களுக்கு இந்த வியாதி சிக்ஷை தானே, அப்ப இவங்க எங்க வந்துருவாங்க, பரலோகத்துக்கு வந்துருவாங்க.
நீங்க பழைய ஏற்பாட்டுல கடவுள் யாரையெல்லாம் சிக்ஷித்து தண்டித்திருக்கிறாரோ அது ஆக்கினை தீர்ப்பின் அடையாளமாகத்தான் அவருக்கு என்ன வந்துச்சு, தண்டனை வந்துச்சு. கோராகின் புத்திர செத்தாங்க அப்படின்னா அவங்க உயிரோட செத்து போய் பரலோகத்துக்கு வந்துருவாங்க, அந்த அர்த்தமா? அவர் யார் மீது கடவுள் தன்னுடைய கோபத்தை காட்டுறாரோ, ஆக்கினை தீர்ப்பை காட்டுவதற்காக அந்த வெளிப்பாடாக என்ன பண்ணார், தண்டித்தார். ஸோ ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் கடவுளால் சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆனால் வியாதி, பலகீனம், நெருக்கடி, பொறுப்பு இதெல்லாம் கடவுளுடைய சிக்ஷையா என்பது அவரவருடைய தனிப்பட்ட இது. ஆனால் கடவுளுடைய இந்த 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் வர பேட்டர்ன் என்பது எல்லா காலத்துக்குமானது கிடையாது. ஜெபிக்கணும். கிருபை இரக்கம் தானே எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீண்ட நெடிய